கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை தாழ்த்துவோம், நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம். தேவனாகி கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் மன்னித்து அவருக்கேற்ற நிலையில உயிர்ப்பிக்கும்படியாக வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசும்படியாக நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, நம்முடைய நேச சமூகத்திலே நம்முடைய கிருபையின் கரத்திலே நாங்கள் ஒருமிக்க நாங்கள் கடந்து வருகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில என்னை மறைத்து பிள்ளைகளோடு கூட இடைப்படத்தக்கதாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரமும் தேவனுடைய பலனும் இறங்கி நீ கிரியைகளை நடப்பிக்கத்தக்கதாக நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். செய்தியை கேட்க போகிற பிள்ளைகளுக்குள்ளே அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக அர்ப்பணம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை. தேசம் அழிக்கப்பட போகிறது, தேசம் சிறையிருப்புகளே போக போகிறது என்று ஆண்டவராய் கர்த்தர் தீர்க்க தரிசனமா இந்த ஜனங்களோடு பேசும்போது அங்கே ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. அந்த ஜெபத்தினுடைய ஒரு வசனத்தை தான் நீங்க இப்ப வாசித்ததான வசனம். அங்கே தீர்க்கதரிசி ஆனவன் கர்த்தரை நோக்கி நீர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவன் சொல்லுகிற வார்த்தை என்பது அங்கே இடம்பெறுகிறது. எல்லாம் சிறையிருப்புக்குள்ளே போக போகிறது, ஒன்றுக்கும் வழி இல்லை என்று சொல்லத்தக்கதான நிலையில ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, நீர் ஒரு விஷயம் இறங்கி நம்முடைய பிள்ளைகளுக்காக நீ நடப்பிக்கணும் என்று சொல்லி கர்த்தருடைய தன்மைகளை குறித்து பேசுகிறார். அதுக்கு பின்னாடி ஐயா கர்த்தர் எப்படியெல்லாம் அந்த ஜனத்தை கூட்டிட்டு வந்தார் என்பதை குறித்து பேசுகிறார். அதெல்லாம் அதற்கு பின்னாடி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளா இருக்கிறது. வாசிக்கலாம் 20, 21ஆம் வசனங்கள். இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி, அதில் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஐயா, நீர் விதமாய் பலவிதமான அற்புதங்கள் அடையாளங்களை, இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிற அற்புதங்கள் அடையாளங்களை, இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிற ஜனங்கள் ஆச்சரியமாய் பார்க்கிற காரியங்களா செய்து நீர் என்ன பண்ணீங்கன்னா உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி கொண்டீர் அப்படின்னு சொல்றார். உம்முடைய ஜனங்களை நீர் இப்படி எல்லாம் மீட்டு கொண்டு வரும்போது உம்முடைய நாமம் கூட என்ன செய்தது? மகிமைப்பட்டது. அப்படி லேசா ஐஸ் வைக்கிற மாதிரி சொல்றாரான்னு தெரியல. அது அழகான வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்நாளில் நிற்கும் கீர்த்தி என்ன பண்ணிட்டாரு? உமக்கு உண்டாக்கி. வாசிங்க தொடர்ச்சியா. இஸ்ரவேல் ஆகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். நீர் செய்த அற்புதங்கள் எவ்வளவு என்பதை குறித்து பட்டியல் போடுகிறார். சிறையிருப்பிலிருந்து தன்னுடைய ஜனம் தப்புவதற்காக, தன்னுடைய பட்டணம் தப்புவதற்காக அவர் பண்ணுகிற ஜெபம். அதுல அவர் சொல்லிக்கிட்டே வர்றார், இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீர் அப்படித்தான் எங்களுக்கு வாக்களித்தீர், அப்படித்தான் கொடுத்தீர். அதற்காக நீர் பலத்த கிரிகள் என்ன பண்ணியிருக்கிறீர்? நடப்பித்திருக்கிறீர். இதெல்லாம் கஷ்டப்பட்டு நீர் கொடுத்த தேசமப்பா. இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள நம்முடைய ஜனத்தை நீர் என்ன பண்ணீர்? கொண்டு வந்தீர். இவ்வளவு கஷ்டப்பட்டு நீர் கொடுத்த வாய்ப்பளித்த இந்த தேசம் பாலா போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுக்குள்ள என்னவா இருக்கிறது? அதுக்குள்ள அடக்கமா இருக்குது அந்த ஜபத்துக்குள்ள. அப்படியெல்லாம் இது கெட்டு போகணுமா, அதெல்லாம் இனி மறுபடியும் சிறையிருப்புக்குள்ள போகணுமா ஆண்டவரே என்பது போல ஒவ்வொன்னா குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அதுக்கு பின்னாடி என்ன சொல்றாரு? 23ஆம் வசனம். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்துக்கு செவி கொடாமலும் உமது நியாய பிரமாணத்தில் நடவாமலும்
நீர் செய்யும்படி அவருக்கு கற்பித்த ஒன்றையும் ஒன்ன கூட செய்யல, கற்பித்த ஒன்றையும் செய்யாமலும் போனார்கள். ஆதலால் இந்த தீங்கையெல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணினீர் என்று அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஐயா இப்ப நடக்கிற நீர் ஒப்பு கொடுக்கிற இந்த தேசத்தினுடைய தீங்குக்கெல்லாம் காரணம் நீரெல்லாம் ஆண்டவரே, நீர் இப்படி எல்லாம் செஞ்சுதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி ஜனத்தை எல்லாம் உள்ள கொண்டு வந்தீர். ஆனாலும் இவர்களுடைய கீழ்ப்படியாமை அவர்களுக்கு கொடுத்த அந்த தேசத்துல இன்னைக்கு ஆசீர்வாதமா அவர்களால் என்ன செய்ய முடியல, வாழ முடியல. நீ சொன்ன ஒன்றையுமே அவர்கள் என்ன செய்யல, கீழ்ப்படியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றார். தொடர்ந்து கர்த்தர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன தவறெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள் என்பதை கர்த்தர் பட்டியல் போடுகிறார். தொடர்ச்சியாக அதுக்கு பின்னாடி வருகிற வசனங்கள் இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா கர்த்தர் சரி அதுக்கு பின்னாடி சரியா உன் ஜனத்தை நான் மீட்பையா, நான் ஆஸ்வதிப்பையா, சிறையிருப்புக்கு பின்னாடி நான் விதமா நடத்துவேன்னு சொல்லி வாக்கு பண்றார். ஆனா வாக்கு பண்றதுக்கு முன்னாடி அவர்கள் செய்த எல்லா குற்றங்களையும் ஒரு பட்டியல் போட்டு லைனா கர்த்தர் பேசிக்கிட்டே வர்றார். குற்றப்படுத்தாத, குறை சொல்லாத ஒரு ஊழியக்காரன் ஒருத்தர் இருந்தான்னா அவனை கர்த்தர் ஊழியக்காரனாவே நினைக்க மாட்டார். குற்றப்படுத்தல் நமக்குரியதல்ல அப்படின்னா அப்ப கர்த்தர் ஏன் குற்றப்படுத்துறாரு? எரேமியா தீர்க்கதரிசி ஏன் குற்றப்படுத்துறாரு? எசேக்கியேல் ஏன் குற்றப்படுத்துறாரு? பவுல் ஏன் குற்றப்படுத்துறாரு? பிரதர், குற்றப்படுத்தாத, குறை சொல்லாத ஒரு ஊழியக்காரன் இருந்தான்னா அவன் தேவனுடைய பார்வையில ஊழியக்காரனே கிடையாது. இந்த சிஸ்டர் கோச்சுக்குவாங்க, இதை சொன்னா அந்த பிரதர் கோச்சுக்கிடுவாரு அப்படின்னா நான் பிரசங்கமே பண்ண வேண்டியது இல்லையா? வெறும் பாட்டு, வெறும் ஆராதனையோட என்னது சண்டே முடிச்சிடலாம் இல்லையா? ஒரு மதத்துல சர்வீஸ் முடிஞ்சிடும். கூட 2 பாட்டு வர்ஷிப், இன்னும் 2 பாட்டை நீட்டி விட்டுட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் போங்கன்னு அனுப்பினால எதுக்கு பிரசங்கம்? பிரசங்கமே தேவையில்லை. அப்படின்னா உங்களுக்கு ஒரு குதூகலமா இருக்குமான்னு தெரியாது. நீ செய்வது தவறு என்பதை நான் சொல்லித்தான் ஆகணும். அந்த நிலையில தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்படி இல்லைன்னா கர்த்தரை குற்றப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவர் இரக்கம் உள்ளவரியா, அவர் கிருபை உள்ளவரியா, அவர் ஒருவனையும் குற்றப்படுத்துவதே இல்லையா? பாட்டு கூட பாடணும் இல்லையா? வருகிற ஒருவரையும் அவர் தள்ளுறதே இல்லை. உடஞ்ச பாத்திரனாலும் அணைச்சுக்கிறாரு, எப்படினாலும் நம்ம தள்ளுறதே இல்லைன்னு பாட்டெல்லாம் பாடணும் இல்லையா? அந்த தேவன் எது குற்றப்படுத்தணும்? நீ இதெல்லாம் தப்புன்னு நீ ஏன் சொல்லணும்? விளக்குதா இல்லையா? தவறுனா தவறை சொல்லிதான் ஆகணும். தவறுல இருந்து உன்னால விடுபட முடியல அப்படின்னா அதற்காக நீ முயற்சித்து தான் ஆகணும். இப்ப முடியல பிரதர், இன்னொரு 6 மாசம் கழிச்சு திருந்திட்டான் அல்லது ஒரு 6 வருஷம் கழிச்சு திருந்திட்டான் என்பதை அந்த காலகட்டத்தை நோக்கி நகர்ந்துதான் ஆகணும். முயற்சித்துட்டு தான் இருக்கிறேன் பிரதர், எப்படி வெளியே வந்துடும் பிரதர்? சந்தோஷம் யாருன்னா கர்த்தருக்கு தான் நீங்க சந்தோஷப்படுத்தணும். என்ன சந்தோஷப்படுத்தி ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் உங்களை குளிர்வித்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை உங்களை நல்லா குளிர்விச்சு நடத்திக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் சொல்லிட்டு சரிப்பா இன்னைக்கு நைட் உன் ஹார்ட் நின்றும் அப்படின்ட்டாருன்னா சொல்லி முடிஞ்சு. ஏன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணோம்னா நான் உயிரோடு இருக்கணும் இல்லையா? அவர் ஜீவன் கொடுத்தா நான் நிக்க முடியும். அப்ப நான் அதை சொல்லித்தான். அப்ப கர்த்தர் பின்னாடி ஒரு பெரிய பட்டியல் போடுறார். அந்த பட்டியல்கள் எல்லாத்தையும் சொல்லிதான், ஐயா இது எல்லாத்தையும் இப்படி 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 என்னென்ன காரியத்தை நீ இப்படி பண்ணின, இதெல்லாம் நீ பண்ணினு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அது நிறைய காரியத்தை பேசிக்கிட்டே இருக்கிறார். என்னென்ன பொல்லா பண்ணாங்க, என்னென்ன காரியத்தை செய்தாங்க, எப்படி எல்லாம் அந்த அருவருப்பான காரியத்தை உள்ள கொண்டு வந்தாங்க, எப்படி சபைக்குள்ள கொண்டு வந்தாங்க, அதை கூட எழுதுறார். தான் வாழ்க்கைக்குள்ள எப்படி கொண்டு வந்தாங்க, தன் குடும்பத்துக்குள்ள எப்படி எல்லாம் அந்த ஜனங்கள் தப்பு செய்தது. அதுல 33ஆம் வசனத்துல சொன்னாரு, முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லும் போது சொன்னாரு, முகத்தை சூரியனுக்கு காமிச்சான், முதுகு எனக்கு காமிச்சான்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொங்க வச்சான்னு அர்த்தம். பொங்கல் பண்டிகை கொண்டாடினான்னு அர்த்தம். அப்ப நீங்க வீட்டுல கும்பலோட கும்பலா சேர்ந்து கொண்டாடினீங்கன்னா நான் சின்ன சொல்ல முடியாது இல்லையா? சரிதான் பிரதர் நீ கொண்டாடுங்க நான் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா வசனம் சொல்லுது, முகத்தை சூரியனுக்கும் முதுக எனக்கு காட்டினாங்கன்னு எசேக்கியேல் 8ல வாசிக்கிறேன். இங்க கர்த்தர் சொல்றாரு, எனக்கு முகத்தையே காட்டலன்றார், முதுகுதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல கவனி, கர்த்தர் எப்ப உங்களை பார்த்தாலும் உங்க முதுகையே பார்த்துக்கிட்டு இருந்தா கர்த்தர் சொல்றாரு இல்லையா, கொஞ்சம் முகத்தை கொஞ்சம் காமியா அப்படின்னு. ஏன்னா கர்த்தர்கிட்ட வர்றதே இல்லை, கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறதே இல்லை, பைபிளை வாசிக்கிறதும் இல்லை, உட்கார்றதும் இல்லை. இப்ப இவனை பார்த்து கர்த்தர் எப்படி வைப்பார்? எப்ப அவனை பார்த்தாலும் முதுகுதான் கர்த்தருக்கு தெரியும். அதான் சொல்லாரு, முகத்தை பார்த்ததே இல்லை. அங்க சொல்லாரு, முகத்தை இல்லை முதுகை எனக்கு என்ன செய்தார்கள்? காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை என்ன செய்யல?
ஏற்றுக்கொள்ள செவி கொடுக்கல அப்படி சொல்லிட்டே போனார். கீழே 34ஆம் வசனத்துல ஆலயத்தை தீட்டுப்படுத்தினாங்கன்னார். அருவருப்பங்களை என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னாரு. புறஜாதியுடைய விக்கிரகங்களுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சாங்கன்னு சொன்னாரு. எப்படி தீ கிடக்க பண்ணாங்கன்னு சொன்னாரு. குமாரனையும் குமாரத்திகளையும் எப்படி அவர்கள் தீ கிடக்கும்படியா நடத்தினாங்க என்பதை குறித்து சொன்னாரு. குறியேக போனாரு, நாள் பார்க்க போனாரு. பெரிய பட்டியல் இருக்கு அந்நிய தேவனுடைய அடையாளங்களாக அவர் சொன்னது. அப்ப அதனால தேவன் என்ன செஞ்சாரு பிரதர்? மகா கோபம் கொண்டு அவர்களை அடித்தார். அவர் அங்கே அழகா சொன்னார் 37ஆம் வசனத்தில், இதோ என் செலத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்திற்கு திரும்பி வரவும் இதுல சுகமாய் குடியிருக்கவும் பண்ணினேன். அப்புறம் தான் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை எழுதுறார். அப்ப என்ன சொல்றாரு? கோபத்துல அடிச்சு விரட்டுறார், சதறடிக்கிறார். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தேசத்துக்குள்ள ஒவ்வொரு நாட்டுக்குள்ள ஓடி போன்றாரு. நீ வாழ முடியாது என்றார். எதுல பிரதர்? நான் உனக்கு கஷ்டப்பட்டு கொடுத்ததான அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துல நீ வாழ முடியாதுன்னார். எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்தார் இல்லையா? ஒரு ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் உங்கள் வசமா கொடுப்போம். நீங்க நினைச்சுக்காதீங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோன்னு. கர்த்தரும் உங்களுக்கு அதற்காக ஓங்கிய பயத்தோடு பலத்த கரத்தோடு அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்து உங்க வேலையை ஆசீர்வதிச்சு உங்க வேலையில சம்பாதிச்ச பணத்தெல்லாம் ஹாஸ்பிட்டல் நோய் சாப்பிடாம மருத்துவர்கள் சாப்பிடாம அதுல கொஞ்சத்தை கர்த்தர் உங்களுக்கு சேகரிக்க வைத்து அப்படி எல்லாம் தான் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணாரு? உங்கள் உழைப்பினால நீங்க வீட்டை கட்டல, உங்கள் உழைப்பினால நீங்க எந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கல, உங்களுடைய பலன் அல்ல. அதுக்கு பின்னாடி கர்த்தர் தன்னுடைய ஓங்கிய புயத்தோடு பலத்த கிரியைகள் நடப்பித்திருக்கிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போகும்போது அதுக்கு முன்னாடி தேவன் அவர்களுக்காக என்னெல்லாம் செய்தாரோ அதே போலதான் நீங்க இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமா நிலையில் இருக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி தேவன் பலத்த காரியங்களை செய்திருக்கிறார். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும், அதை நீங்க தெளிவாக அறிந்து கொள்ளணும். அப்போ உங்கள் ஆசீர்வாத நிலைகளுக்கு பின்னாடி கர்த்தருடைய பலத்த கரம் இருக்குது. அதை நீங்கள் இழக்கிற போது, தோல்விகளை சந்திக்கும் போது, இழப்புகளை சந்திக்கும் போது அதுல யாருடைய பிரயாசம் வீணா போகுது? உங்க பிரயாசம் மட்டும் இல்ல, கர்த்தருடைய பிரயாசம் வீணா போகுது. ஆனாலும் கர்த்தர் உங்களை அவ்விதமாக சினம் கொண்டு அடிக்கும்படியான நிலைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அப்போ இந்த குறிப்பிட்ட சம்பவம் ஒரு சொன்னாதான் நான் இன்னைக்கு போற பிரசங்கம் உங்களுக்கு புரியும் என்பதனால இதை நான் சொல்லுகிறேன். இதுதான் இதோடைய பின்னணி. இந்த பின்னணிக்கு நடுவில் அவர் ஜெபிக்கும் போது அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண சொன்னார். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் யோசனையில் பெரியவர், செயலிலே வல்லவருமாய் இருக்கிறார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன சொன்னார் பாருங்க, 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவளுடைய பின்னடியார் பிள்ளைகள் மடியிலே சரி கட்டுகிறவருமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே அப்படி சொல்லிட்டு சொன்னார். யோசனையில் பெரியவர், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுகிறவர். இதெல்லாம் உபாகமத்தின் புஸ்தகத்துல வாசித்ததான் எரேமியா மறுபடியும் நினைச்சாரு, ஞாபகப்படுத்துகிறார். ஐயா இரக்கம் பாராட்டுகிறவர் தான், ஆனா உங்களுடைய அக்கிரமத்தை சில நேரம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நினைச்சாரு கேட்கிறாரு. அப்ப நீங்க ஒண்ணு நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா உங்கள் அக்கிரமத்துக்கு தக்கதான தண்டனை நீங்க வாங்கிறதே பெரிய நீங்க பாக்கியசாலிகள் அர்த்தம். பண்ற சேட்டைக்கெல்லாம் நீங்க அடி வாங்கிட்டீங்களா உங்க பிள்ளையாவது நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் இருக்கிறாயா, அவன் செஞ்ச எந்த அக்கிரமத்துக்கு உண்டான பலனை அவன் அனுபவிக்கலன்னா யார் அனுபவிக்க போறான்னு அர்த்தம்? 1000 தலைமுறை மட்டும் இறக்கும், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்னது விசாரிப்பு. அதுவே அவருடைய கிருபையை வெளிப்படுத்துது. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இரக்கம், 1000 தலைமுறை மட்டும் என்னுடைய விசாரிப்புன்னு சொல்லியிருந்தாருன்னா 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் பாராட்டுறாரு, அவருடைய கிருபை வெளிப்படுது. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிற தகப்பனா இருக்கிறாரு. பின்னடியார் இடத்துல அவர் என்ன செய்யறாரு? பிள்ளைகளிடத்துல அதனுடைய காரியங்களை கேட்கிறவரா இருக்கிறார். அதுல கூட அவர் கிருபையை வெளிப்படுத்துறார். அப்ப நன்றா நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அது சொல்லும் போது சொன்னார் யோசனையில் பெரியவர். அவர் யோசனையில் பெரியவர். இப்ப நீங்க அவருக்கு யோசனை சொல்லும்படியான நிலையில் அவர் இல்லை.
நீங்க அவருக்கு என்ன சொல்ல முடியாது, யோசனை சொல்ல முடியாது. நிறைய சந்தர்ப்பத்துல இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அவங்க ஜெபத்துல கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே நீர் இதை பண்ணிடுறோம், அதை பண்ணிடுறோம், அப்படி பண்ணிடுறோம். அவர் அக்கம் சிரிச்சிட்டு இருப்பாரு நினைக்கிறேன். அட முட்டா போயல, எனக்கே யோசனை சொல்ல வந்துட்ட, நான் உன்னை எப்படி வச்சா நீ என்ன ஆட்டம் ஆடுவ, நீ என்னெல்லாம் பண்ணா நீ எப்படி திருந்துவன்னு எனக்கு தெரியாதா? அப்படி அவர் உட்காந்து அங்கிருந்து காட்டிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. சரி சரி, காசா பணமா சொல்லிட்டு போ. அவருக்கு ஒரு பெரிய ஆலோசனை கொடுக்கும் பாருங்க. ஆண்டவரே நீ இதை பண்ணி அதை பண்ணி ஒரு ஆலோசனை வச்சிருக்கிறார். அப்ப அதை எடுத்து எழுதும் போது ரோமர் 11 அதிகாரத்துல ரொம்ப அழகா தெளிவா சொன்னாரு. வாசிக்கலாம் 33ஆம் வசனத்திலிருந்து. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். நீங்க ஒன்னையுமே அவர்கிட்ட போய் என்ன செய்ய முடியாதுன்னா இதனாலதான் அதனாலதான் இப்படித்தான் இதனாலதான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி உங்க வாழ்க்கை குறிச்சோ அடுத்தவங்க வாழ்க்கை குறிச்சோ நீங்கள் ஒன்றையுமே தீர்மானிக்கவே முடியாது. அதனாலதான் அவன் அடிக்கப்பட்டான்னு நீ சொல்ல முடியாது. அவருடைய நியாய தீர்ப்புகள் என்னது? அளவிடப்படாதவை, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவை, அவருடைய அறிவு, அவருடைய ஞானம் அது ரொம்ப ஆழமிக்கது. அதுக்குள்ள இறங்கி நீ அதை ஒரு 0.001% கூட உன்னால ஃபீல் பண்ண முடியாது. அது அவ்வளவு ஆழமானது, அது அவ்வளவு ஆழமானது. அவருக்கு தெரியும். ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், ஒவ்வொரு அசைவையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருடைய அறிவு ஆழம் பெரியது. பிரதர் 34ஆம் வசனத்துல கர்த்தருடைய சிந்தை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? ஆசீர்வாதத்துக்காக நான் இதை ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சேன், அவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தான்னு ஒன்ன சொல்லுவோம். ஒன்னையுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே கர்த்தர் முந்தி எனக்கு கொடுத்தது. நான் முந்தி அவருக்கு ஒன்னையும் கொடுக்கல, அவர் எனக்கு தந்தார், ஆதலால் கொடுக்கிறேன். அவர் தந்ததிலிருந்து நம்ம தசமபாகம் கொடுக்கற கூட நமக்கு எப்படி இருக்கும்? பெரிய கஷ்டமா இருக்கும். அவர் தந்ததுதான், அதை திரும்பி கொடுக்கறதுக்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் உண்டு பண்ணி இதை முடிச்சுட்டேன்னா அதை முடிச்சுட்டேன்னா அந்த லோனை கட்டிட்டேன்னா இதை பண்ணிட்டேன்னா நீ சாறு வரைக்கும் லோன் ஒன்றும் தீர போறது இல்லை. நாங்க வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்டடி லோன் வாங்கி வச்சிருப்பீங்க. அப்புறம் ஒரு 20,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கிடைச்சோடனே வீடு வாங்குவீங்க. அப்புறம் ஹவுசிங் லோன் ஸ்டார்ட் ஆகும். வேலைக்கு வரும்போது ஸ்டடி லோன், அப்புறம் அதை அடைச்சு முடிச்சுட்டேன்னா அப்படின்ட்டு உட்காந்துருப்போம். அப்புறம் ஹவுசிங் லோன் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால தான் ஆண்டவரை கர்த்தர் நினைச்சோம், முந்தி ஒன்னையும் நீ எனக்கு தரவே முடியாது, ஒன்னையுமே தர முடியாது, எல்லாம் ஆல்ரெடி நான் உனக்கு கொடுத்தது. அதுக்கு பின்னாடி சொன்னாரு, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. சகலமும் அவரால் உண்டாயிடுச்சு, அதோட நிறுத்திக்காதீங்க. அவரால் உண்டாச்சு, அவர் மூலமா உண்டாச்சு. அந்த அவருக்காகன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவருக்காக உண்டாச்சு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைங்க யாருக்காக? ஏன் கொடுத்தாரு? கர்த்தருக்காக. கர்த்தர் கொடுத்த வீடு, செல்வம், பணம், பதவி, எல்லா தொழில், எல்லா விதமான வேலைகள் எல்லாம் எதுக்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரு? அவருக்காகன்றது மறந்துடக்கூடாது. இந்த அவருக்காக என்பதுதான் நீங்க அண்டர்லைன் பண்ணி வைக்க வேண்டிய மிக முக்கியமானது ஒரு வார்த்தை. அப்போ எல்லாவற்றையும் அவருக்காக உருவாக்கின தகப்பன் உங்களையும் அவருக்காக எடுத்துக்கொள்ள அவருக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. நீங்கள் அவருக்காக படைக்கப்பட்ட ஒரு நபரை தவிர உங்களுடைய சுய சிந்தையை நிறைவேற்றுவதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் அவருக்காக படைக்கப்பட்டவர்கள். அப்ப உங்களை அவருக்காக எடுத்துக்கொள்ள அவருக்கு அதிகாரம் உண்டு. எடுத்துக்கொள்ள என்னன்னா சாகடிக்கல, அவர் எடுத்து நிறுத்த அவருக்கு அதிகாரம் உண்டு. நீங்க அந்த உங்க சுயத்தையே கால்குலேட் பண்ணி இப்படி 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 கால்குலேட் பண்ணியே வாழ்ந்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. விளங்கிக் கொள்ளுங்க, அவருக்காக, எல்லாம் அவருக்காக. அப்போ தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்ல, இதை சொல்லும் போதுதான் அவருடைய ஆலோசனை பெரியது, யோசனை பெரியது, அவருடைய ஆழம் பெரியது. அதையெல்லாம் நீ ஆலோசனை சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆளா அப்படிங்கிற காரியத்தை சொல்லும் போதுதான் ஒரு அழகான வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா 30ஆம் வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை விளங்க பண்ணார். வாசிங்க பாபு. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாது இருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல. முன்னாடி ஒரு காலத்துல நீங்கள் கீழ்ப்படியாமையினுடைய பிள்ளைகள். கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்ட். இப்ப என்ன சொல்றாரு? இரக்கம் பெற்றுட்டீங்க. இரக்கம் பெற்றதுனால நீங்க என்ன ஆயிட்டீங்க? இப்போ கீழ்படிகிற பிள்ளையாக மாறிட்டீங்க, அல்லது அவருடைய பிள்ளையாக மாறிட்டீங்க. எதனால இரக்கம் பெற்றீங்கன்னு சொல்றாரு? அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே நீ இரக்கம் பெற்றார்.
அந்த அவர்கள்னு யார சொல்றாரு? இந்த சப்ஜெக்ட் எதை பற்றி வருதுன்னு கேட்டீங்கன்னா, புறஜாதிகள், யூதர்கள், அதாவது நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்டியன் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அதிகாரத்தை பேசுறார். அப்ப பேசும்போது சொல்றாரு, ஐயா நீ முன்னாடி கீழ்ப்படியாம தான் இருந்த, இப்ப அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே நீ இரக்கம் பெற்று கீழ்ப்படிஞ்ச பிள்ளையாயிட்ட. எவர்களுடைய கேட்டீங்கன்னா, புறஜாதிகளுடைய கீழ்ப்படியாமை. 2 குற்றவாளி இருக்கிறாங்க வச்சுக்கிடும் எக்ஸாம்பிளுக்கு. 2 பேரும் குற்றவாளி தான். ஒருத்தன் திருடினவன், இன்னொருத்தன் கொலை செஞ்சவன். 2 பேர்ல யார் பெட்டர்? திருடினவன் பெட்டர், ரைட்டா? கொலைகாரனை விட திருடினவன் யாரு? நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கா சொல்றேன். ஒரு கொலைகாரன், ஒரு திருடினவன், கொலைகாரனை விட திருடினவன் பெட்டர் இல்லையா? இப்ப கர்த்தர் பார்க்கிறார், புறஜாதி இந்த கூட்டம், அவன் சுத்தமா கீழ்ப்படியல, அவனை விட இவன் யாரு? அவனை விட இவன் பெட்டர். நான் சொல்றது பின்னாடி வர வசந்த வாசின்னு உங்களுக்கு புரியும். இப்ப உங்களை சேர்த்துக்கிட்டார். ஆனா உங்களை இரக்கத்தோடு சேர்த்ததுனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மோசமானவன் இருக்கிறீங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் அப்படியாக்கும், இவன் இப்படியாக்கும் சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனை விட நீ சம்திங் பெட்டர். சரியா? இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கா சொல்றேன். இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க, இன்னும் புரியும். வாசிங்க பார்ப்போம். அவர்களும், அந்த புறஜாதி மக்களும், இன்னைக்கு என்னுடைய நாமம் தரிக்கப்படாதபடி வெளியில் இருக்கிற அவர்களும், இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும், இப்ப அவன் கீழ்ப்படியாம தான் இருக்கிறான், இப்பொழுது அவன் கீழ்ப்படியாமல் இருந்தும், பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். உங்களுக்கு எப்படி இரக்கம் கிடைச்சதோ அதே மாதிரி அவனுக்கும் ஒரு நாள் என்ன செய்யும்? இரக்கம் கிடைக்கும். இன்னைக்கு நீ அவனை கீழ்ப்படியாதவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு நாள் உங்களுக்கு ஒரு இரக்கம் கிடைச்ச மாதிரி அவனுக்கும் இரக்கம் கிடைச்சு எங்க வருவான்? எங்க வந்துருவான்? எனக்குள்ள வந்துருவான் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொன்னார் பாருங்க, எல்லார் மேலும் இரக்கமா இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ள என்ன செய்தாரு? அடைத்து போட்டார். இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐயா 2 பிள்ளை இருந்துச்சியா, ஒரு பிள்ளை ரொம்ப பிறந்திருந்து நல்ல பிள்ளையாவே இருந்துச்சு, இன்னொரு பிள்ளை பெரிய ஆகாவளியா இருக்குது. இந்த 2ல நல்ல பிள்ளையா இருக்கிற அந்த பிள்ளை மேல பெற்றோருக்கு என்ன வரும்? கொஞ்சம் பாசம். நல்ல பெற்றோர் இருந்தா வரும். உங்களை சொன்ன நீங்க தான் திருந்தணும், அதுக்கு நான் போறேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் என்ன பண்ணாராம், எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் என்ன இரக்கம் பாட்டினேன் என்பதனால எல்லாரையும் அந்த கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைச்சு என்ன பண்ணார்? வெளியே கொண்டு வந்தாருன்றார். இப்ப நீங்க எதை குறிச்சு மேன்மை பாராட்டுவீங்க? ஆண்டவரே நான் பிறந்தது நல்லவனா இருந்தேன், அதனால கர்த்தர் இருந்து கொண்டாரு உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா ஆல்ரெடி நம்மளை போல அயோக்கியம் இல்லை அப்படிங்கிற லெவல்ல வாழ்ந்தானு வந்திருக்கிறோம். ஏன்னு சொல்லுவாங்க, பழைய பிளஸிங்ஸ் தெரியுமா? அதான் ஊருக்கே தெரியுமா? என்ன இப்போ அந்த நிலை நோக்கி தான் கர்த்தர் கொண்டு வர்றார். அப்ப பிரதர் சிலவன் கொஞ்சம் நல்லவரா இருந்திருப்பான் இல்லையா? 2 பேர்ல ஒருத்தன் பெட்டர்ன்ற மாதிரி. இப்ப நம்ம கல்லூரி நாட்கள்ல படிக்கும் போதோ ஸ்கூல்ல படிக்கும் போதோ இவனை விட இவன் பெட்டர்னு ஒருத்தர் இருந்திருப்பான் இல்லையா? நமக்கே தெரியும் நம்மளை விட அவன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு வருஷம் ஹாஸ்டல்ல படிக்கணும்னு ஒரு தீராத ஆசையில நாசரேத்துல போய் மர்காசிஸ்ல படிச்சேன். அப்ப எங்க அம்மா அப்பா உடுமலைப்பேட்டையில கோயம்புத்தூர்ல இருந்தான். அங்க காலையில 5 மணிக்கு எழுப்பிடுவாங்க. 3 பேட்ச் குளிக்க போனோம். அங்க 2 நாளைக்கு தொட்டி இருக்கும். ஒரு அந்த ஸ்கூல்ல போய் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த தொட்டிக்கு முன்னாடி போய் நிக்கணும், லைன் கட்டி அப்படியே ஸ்ட்ரைட்டா நிக்கணும். ஆளுக்கு ஒரு சின்ன பக்கெட் வச்சு ஒரு விசில் அடிப்பாங்க. அடிச்சோன்னா கட்ட கட்டன்னு மோந்து ஊத்தணும். அப்புறம் அடுத்த விசில் வந்தோடனே ஸ்டாப். அப்புறம் உடனே அழுக்கு தேய்க்கணும். அப்புறம் அடுத்த விசில் மறுபடியும் 2 பக்கெட். அப்புறம் திரும்ப ஸ்டாப், திரும்ப சோப் போடணும், திரும்ப அடுத்த விசில் கட கடன்னு ஊத்திட்டு வரணும். அந்த 3 ஷிஃப்ட், 3வது ஷிஃப்ட் வரவனுக்கு உள்ள பூரா வெறும் சோப்புன்னு வரதான் இருக்கும். ஏற்கனவே 2 ஷிஃப்ட்ல குளிச்சுட்டு போயிருப்பான் இல்லையா? அதனால 3 ஷிஃப்ட் மாத்தி மாத்தி போடுவாங்க. இதுல இப்ப 3வது ஷிஃப்ட் நமக்கு வருதுன்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க, அந்த ஒரு கேப் இருக்குல்ல, சின்ன கேப். அந்த கேப்ல அங்க மங்களம்னு ஒரு பையன் படிச்சான். அந்த பையன் நிச்சயமான எங்களெல்லாம் கூட்டி உட்கார வச்சு ஜெபம் நடத்துவான். கிறிஸ்டியன் ஹாஸ்டல், கிறிஸ்டியன் ஸ்கூல். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பைபிள்ல வசனத்துல அப்படி கிடையாது. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன பெரிய பாவம் பண்ணிருக்க போறோம்? சாதாரணமா சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணிருப்போம் வைங்களேன். என்னங்க அதிகபட்ச பாவம் அன்னைக்கு என்னது? 9:30 மணிக்கு ஸ்கூலு, நான் 8 மணிக்கு ஸ்கூல்ல இருப்பேன். எனக்கு தெரியுமா, அங்க மேல இருக்கிற குருவியை பிடிக்க, அணிலை பிடிக்க, 4 டெஸ்கை தூக்கி மேல போட்டு மேல ஏறி உளுந்து அந்த அணிலை பிடிச்சி அணில் குஞ்சு கூட்ட கலைச்சி, குருவி கூட்ட கலைச்சி, இதான் அதிகபட்ச சேட்டா இருக்கும். அப்ப 9th இருந்து கொஞ்சம் அப்படி ஆண்டுக்குள்ள ஈடுபாடு வர்றதுக்கு அந்த மங்களம் ஒரு காரணம். அப்ப அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஜெபம் நடத்துவான். அந்த ஜெபத்துல நாங்கெல்லாம் உட்காந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருப்போம்.
அப்புறம் சாயந்தரம் காலையில் ஒரு சேப்பல் இருக்கும், அது ஹாஸ்டல்லே நடக்கும். காலையில் ஒரு சேப்பல், திரும்ப ஈவினிங் ஒரு அரை மணி நேரம் சேப்பல் இருக்கும், அது சேப்பல்ல நடக்கும். நல்லா கவனிங்க, காலையில் 6 மணிக்கு சேப்பல் இருக்கு. 5 மணிக்கு எங்களை எழுப்பிட்டாங்கன்னா குளிச்சு கிளம்பி நாங்க 6 மணிக்கு எங்க போயிருந்தோம், அந்த சேப்பலுக்கு போனோம். காலையில சேப்பல் இருக்குதுங்க, ஈவினிங் 6 மணிக்கு சேப்பல் இருக்குது. ஆனா 6 மணிக்கு சேப்பல்ல எங்களுக்கு ஜெபம் நடந்தா கூட 5 மணிக்கு ஜெபிக்கும்படி தூண்டப்படுகிற ஒரு நபர். இதை வழங்கிட்டாலும் இல்லையா? உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் வந்துட்டீங்கன்னா இதுக்கு பிறகு போய் பைபிள் எடுக்க மாட்டீங்க, ஜெபம் பண்ண மாட்டீங்க இல்லையா? விளங்குதா விளங்கலாங்க நான் சொல்றது? அப்ப 6 மணிக்கு சேப்பல் நடக்குது, ஆனா 5 மணிக்கு கூடி ஜெபிக்கணும்னு ஒரு ஆர்வத்தை உண்டாக்குனா பாருங்க. அப்ப என்ன விட பெட்டர் தானே? எங்க எல்லாரையும் கூடி வச்சு ஜெபம் பண்ணுவான், நிறைய ஜெபம் நடக்கும். நானும் ரெகுலரா அதில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம் ரொம்ப வருஷமா. அப்புறம் அவனே நான் மறந்துட்டேன். அப்புறம் திரும்பி அகைன் 10th பழைய ஸ்கூலுக்கே போயிட்டேன். ஆனா ஸ்கூல் டாப்பர்ன்றதுனால மறுபடியும் என்ன சேர்த்துக்கிட்டாங்க. சிவப்பு கம்பளம் விரிச்சு வாப்பான்னு என்ன மறுபடியும் கூப்பிட்டாங்க. அதே ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு எங்க கூட படிச்சு ஒருத்தனை சந்திக்கிற ஒரு இடத்துல, எப்பா நம்ம கூட மங்களன்னு ஒருத்தர் இருந்தானே, இப்ப எப்படி இருக்கிறான்னு கேட்டான். அவன் சொன்னா, ஏரல் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், முழுக்க குடிச்சுட்டு அதில் விழுந்து கிடந்தான். என்னை விட பெட்டரா இருக்கிற ஒருத்தன், ஆண்டுக்குள்ள இருந்தவன், இன்னைக்கு வீணா போய் அவன் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல குடிச்சிட்டு விழுந்து கிடந்ததை பார்த்தேன்னு ஒரு நண்பன் சொல்றான். ஆனா கர்த்தருக்குள் இல்லாத என்ன தேவன் இரக்கம் பாராட்டி ஊழியக்காரனா வச்சிருக்கிறார். இப்படி காலேஜில் 2 உதாரணத்தை சொல்ல முடியும், கடந்து வந்த பாதையில ஏராளமான உதாரணத்தை சொல்ல முடியும். கல்லூரில் ஒரு நண்பர் உண்டு, அவன் கெட்டெல்லாம் போகல, ஆனாலும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவனை கர்த்தர் ஊழியக்காரனை தெரிந்து கொள்ள என்ன தெரிந்து கொண்டார். இப்ப நான் என்னுடைய கிரியைகளினாலேன்னு சொல்லட்டுமா? சொல்லுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? இரக்கத்தினாலே இதை சொல்லிட்டு தான் சொன்னாரு. அவர் ஆலோசனையில் பெரியவர், அவருக்கு யோசனை சொல்லத்தக்கதான உனக்கு என்னையா இருக்குது, அவருக்கு எல்லாம் தெரியும், யாரை பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும், எப்படி பிடிச்சா அவன் அந்த வேலையை செய்வான், எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் யோசனையில் பெரியவர். அப்போ வாழ்க்கையில் நடந்து வருகிற ஒவ்வொரு சம்பவத்திலும் இதை கர்த்தர் இப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆராதிக்கிற தேவனாய் கர்த்தர் யோசனையில் பெரியவர். ஏன் அதை அனுமதிக்கிறார் அவருக்கு தெரியும், ஏன் இப்படி கொண்டு வர்றார் அதற்கு தெரியும். அவர் நமக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், செருப்பால் அடிக்கிற மாட்டை செருப்பால் அடிச்சுதான் பிடிக்க முடியும். நல்லா கவனிங்க. அப்படி நடந்தாதான் என்ன செய்யுது, அப்ப கர்த்தர் நல்லா தெரியும் இவனுக்கு எவ்வளவு போடணும், எத்தனை அடி போடணும், ஒரு அடியோட விட்டா போதுமா, அல்லது நைய வச்சு செய்யணுமா, நல்லாவே தெரியும். ஆனா கர்த்தர் என்ன செய்கிற ஒரு பிரதர், மறுபடியும் உன்னை சிறையிருப்பிலிருந்து மீட்டு கொண்டு வருகிறவர். அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் கூட, எரேமியா 32 கடைசி வசனம் எப்படி முடியுது பாருங்க. அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவருடைய நோக்கம் என்ன பிரதர்? உன்னை சிறையிருப்பில் ஒப்பு கொடுப்பதல்ல, அதுல இருந்து மாற்றுவது. ஆனா அந்த வழியை ஏன் நடத்துறாரு பிரதர்? உன் சேட்டை தாங்க முடியல, அதனால நடத்துறாரு. அந்த வழியை கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போனாதான் இவன் சரியான நிலையில கட்டப்படுவான் என்பது தேவன் அறிந்திருக்கிற ஒன்று. அப்ப அவருக்கு எப்படி பிரதர் நான் ஆலோசனை சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் யோசனையில் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? பெரியவரா இருக்கிறார். நீங்கள் விளங்கி கொள்ளுவதற்காக அந்த வசனத்தை நான் காண்பிக்கிறேன். ஏசாயா 28 அதிகாரம் 29 வசனம். அப்பத்திற்கு தானியம் இடிக்கப்படும், இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். இந்த ஆலோசனை செயல் ரெண்டுமே ஒட்டியே வந்துட்டு இருக்குது. ஏசாயா எழுதும் போது அப்படிதான் எழுதுறாரு, இங்க எரேமியா எழுதும் போது அப்படிதான் எழுதுறாரு. இன்னொரு வசனம் சங்கீதம் 66:5, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரன் நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமானவர். 16:7 சங்கீதம் 16:7, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆலோசனை எங்க பக்தன் சொல்றாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அவருக்கு ஆலோசனை எப்படி வந்துச்சு நினைக்கிறீங்க? அது அழகான வரிகளை சொல்றார். காலத்திலும் என்னுடைய உள்ளிந்திரியங்கள் என்ன செய்யும், என்ன உணர்த்தும். அதுக்கு பிறகு ஆலோசனை. ஆலோசனை என்ன பிரதர்? ஒன்னு அது உனக்கு உணர்த்தணும். என்ன உணர்த்தணும் பிரதர்? நீ ஞானமற்ற இருக்கிற காரியம் என்னது, நீ பாவத்தில் இருக்கிற காரியம் என்னது, நீ செய்யத்தகாதது என்ன காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அதை உனக்கு உணர்த்தினாதான் அதுக்கு பேர் ஆலோசனை.
இப்ப கர்த்தரை சோத்தரிக்கிறார். ஏக்கு சோத்தரிச்சா பிரதர்? எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். ரைட், ஓகே. எப்படி ஆலோசனை வந்துச்சு? அப்படி உள்ளிந்திரியங்கள் ரா காலத்திலே அவர்களுக்கு அதை உணர்த்தினது. குறைகள் உணர்த்தப்படணும் இல்லையா? கர்த்தர் எப்படி பேசுறார் பிரதர்? நம்முடைய மனசாட்சிகளோடு நம்ம இடத்துல இடைபடுகிறார், புறஜாதிகளோடு இடைபடுறார், சிந்தைகளோடு இடைபடுகிறார். ரோமர் 2:14-15 சொல்லுகிறது, அந்த சிந்தையும் மனசாட்சியும் ஒன்றை ஒன்று குற்றப்படுத்தி அதுவே ஒண்ணுக்கு ஒண்ணு போராடிக்கிட்டே இருக்குது. கடைசியில ஒரு தீர்ப்பு என்பது கிடைக்கிறது. உங்களுக்கு ஒரு காரியம் உணர்த்தப்படுறீங்க, உங்க மனசுல ஒண்ணு தோணுது, தோணுன ஒண்ணு அங்க சிந்தை ஒண்ணு சொல்லுது. சொல்லிச்சா சொல்லியா? சொன்னாதான் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா செத்த பிணத்திற்கு சமன் அர்த்தம். ஒண்ணு தோணிச்சு பிரதர், உடனே சிந்தை ஒண்ணு பதில் சொல்லிச்சு. அப்ப ரெண்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு டிபேட் பண்ணிச்சு. அது யாருக்குள்ளே நடக்குது? அது நமக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது. ரெண்டும் ஒன்றை ஒன்று குற்றப்படுத்துகிறது. நீ சொல்ற தப்புங்குது, இல்ல நீ சொல்றது தப்புங்குது. உள்ளுக்குள்ள டிபேட் ஓடுது. சிந்தையும் மனசு என்ன செய்யுது? ஒன்னோட ஒண்ணு போராடுது. போராடி கடைசியில் ஒரு தீர்ப்பு வருது. அதுல சுத்த மனசாட்சியோடு இருக்கிறவன், தெளிவான மனநிலையில் இருக்கிறவன், இயேசுவால கழுவப்பட்டவன், அவன் சரியான தீர்ப்புகளை வருவான். அதுதான் தேவன் கொடுக்கிற ஆலோசனை. சில நேரத்தில் ராத்திரி கர்த்தர் தூங்க விடுறது இல்ல. ராத்திரி தூக்கமே வரல பிரதர், தூக்கமே வரலன்னு நினைச்சீங்கன்னா உட்காந்து ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். எதுக்கு? தூக்கம் வர்றதுக்கு இல்ல. கர்த்தர் உங்களோடு சில காரியத்தில் இடைபட விரும்புகிறார் என்று அர்த்தம். ஏதோ ஒண்ணு பேச விரும்புகிறார், ஏதோ ஒண்ணு கர்த்தர் உங்களிடத்துல நினைச்சாரு, இடைபட விரும்புகிறார். ஏன் ஆண்டவர் ராக்காலத்துல அதிகமா செயல்படுறார் அப்படி கேட்டீங்கன்னா, பகல் முழுக்க நம்ம கூட கர்த்தர் செயல்பட்டாலும் நான் விடுறது இல்லை. ஏன்னா எனக்கு என்ன வேலை இருக்கு? டீ போடுற வேலை இருக்குது, காய் போடுற வேலை இருக்கு. அதனால என்ன பண்றோம்? என்னங்க தொழில் இருக்குது, வேலை இருக்குது, பைக் ஓட்ட வேண்டிய இருக்குது, ஏதோ இருக்குது. அதனால கர்த்தர் என் கூட அதிகபட்சமாக இடைபடுவது நான் ஓய்வா இருக்கிற நேரம். ஓய்வா இருந்தாலும் இடைபடுவாரு. நம்மளே ராத்திரி 2 மணி வரைக்கும் செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கிறது, கண்ணு பீஸ் போற அளவு. அதுக்கு தான் படுக்கிறது. அப்புறம் கர்த்தர்கிட்ட இடைபடுறதுக்கு ஏது நேரம்? 8 மணிக்கு படுத்து பாருங்க, 9 மணிக்கு படுத்து பாருங்க. கர்த்தர் இடைபடுறதுக்கு ஒரு நேரம் வச்சிருப்பார். ஏன் பிரதர் அவர் நீங்க ஓய்ந்து இருக்கும்போது அவர் ஏன் இடைபடுறாருன்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் உங்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு ஞானமாவது என்ன செய்யும். யாக்கோபை பொருத்தனை பண்ணான். ஆண்டவரே, வெறும் கோலும் கையுமா போறேன், தலையணைக்கு கல் வச்சு படுத்து கிடக்குறேன். அந்த நிலையில பொருத்தனை பண்ணான். என்ன பொருத்தனை பண்ண? ஆண்டவரே உமக்கு தசம பாகத்தை செலுத்துவேன். ஒரு நாளும் செலுத்தல, ஒரு நாள் செலுத்தல. ஆண்டு வந்து சொன்னியே என்னாச்சுன்னு கேட்கவும் இல்லை. திரும்பி வரும்போது 2 பரிவாரத்தோடு வரும்போது அப்பதான் இடைமறிச்சு சொல்றாரு. அவனை சந்திக்கும் போது அவனுக்கு யாருன்னு புரியல. உடனே சொல்றாரு, அவன் எங்க பொருத்தனை பண்ணான்னு அந்த இடத்த சொல்றாரு. அங்க சந்திச்சு தேவன் பெத்த இல்ல, ஆதியாகமம் 35. இப்ப நீ என்ன பண்ணு? அங்க கிளம்போம், அங்க போய் பலி செலுத்து. எதுக்கு பிரதர்? அப்பதான் அவனுக்கு அது ஞாபகம் வரும். ஆபிரகாம் அழைப்பை விட்டு திசை மாறி போனான், வேறு திசை நோக்கி போனான், எதிர் திசையில பயணிச்சுட்டு இருந்தான். மேக்க போக வேண்டிய வடக்க போயிட்டு இருந்தான். கர்த்தர் வழியில தடம் மறித்து, எப்பா நீ மேக்க வர வேண்டிய எதுக்குடா நீ வடக்க போயிட்டு இருக்கிறன்னு கர்த்தர் ஒரு நாள் மறிக்கல. அவன் ஆத்தோரமாவே போனான். ஆடு மாடுகள்லாம் கூட இருந்துச்சு, அதுக்கெல்லாம் தேவையான பசும்புல் கிடைக்குதுன்னு அப்படியே போனான். ஊர் மாதிரி போய் உட்காந்துக்கிட்டான். ஹாரன்ல, தமிழ்ல ஹாரன், இங்கிலீஷ்ல ஹாரன்ல உட்கார்ந்து இருந்தான். கர்த்தர் ஏன்டா எங்கடா வந்திருக்கேன்னு அப்பவும் கேட்கல. அவங்க அப்பா செத்த பிறகு வந்து கேட்டாரு, பேசினார். ஏன் பிறகு சாகர வரை விட்டுட்டாரு? அவங்க அப்பா தான் கூட்டு போயிருப்பான். அவரு தெரியும் ஆண்டுருக்கு, இவங்க அப்பன் சாகர வரை இவன் திருந்த மாட்டான்னு தெரியும். எல்லாரும் இருப்பான், நான் செத்தா கூட திருந்த மாட்டேன், அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. இங்க கர்த்தருக்கு தெரியுது, ஏன் பிரதர் இடைமறிக்கல, ஏன் ஆண்டு பேசவே இல்லை, அப்படியே விட்டுட்டாரு. அவங்க அப்பா சாகர வரை ஏன் பிரதர் விட்டுட்டாரு? அவருக்கு நல்லாவே தெரியும். இப்ப சொன்னா கேட்கவே மாட்டான். அப்ப ஏன் பிரதர் நீ கேட்கிற மனையில் இருக்கும்போது கர்த்தர் பேசுவாரு. நீ கேளாத மனையில் இருக்கிறவர் உன்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை. பேசணும், நீ தான் கேளாத மனநிலையில் இருக்கிற, உங்ககிட்ட கர்த்தர் பேச போறாரு. நீ கேட்கிற மனநிலைக்கு வரும்போது அவர் பேசுவார். அவருக்கு தெரியும் ஆபிரகாம் கேட்கிற மனநிலை அவனுக்கு எப்போ வரும் பிரதர்? எப்ப இந்த ஹாரான காலி பண்ணுவான்னா அவங்க அப்பா இறந்த பிறகுதான் காலி பண்ணுவான். அதனால வெயிட் பண்றாரு. அதனால என்னாச்சு பிரதர்? ஆபிரகாமுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஆசீர்வாதம் பாதிக்கப்படல, ஆனா எல்லாம் லேட்டா கிடைச்சது. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களும் பண்ணாங்க. 40 நாள் டிராவல் பண்ண வேண்டிய பயணத்தை 40 வருஷமா தனக்க மாத்திக்கிட்டான். கர்த்தருடைய திட்டம் 40 நாள், அதான் தேவனுடைய திட்டம். ஆனா அதை 40 வருஷமா மாத்திக்கிட்டான்.
கர்த்தர் என்ன பண்ணாரு பிரதர்? விட்டுக்கிட்டே இருந்தார். கேட்கிற மனநிலை வந்துச்சுன்னா உடனே பெற்றுக்கொள்வ. கேட்கிற மனநிலை வரலன்னா நீ உங்ககிட்ட கர்த்தர் பேசுவதற்கு ரொம்ப லேட் ஆகும். உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்பது ரொம்ப தாமதமா கிடைக்கும். அது வரைக்கும் நிறைய பாடுபட்டு இருப்பீங்க. அதான் சிம்பிளா அதில் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அவருக்கு யார் யோசனை சொல்லுவது? அவருக்கு நல்லாவே தெரியுமே நீ திருந்தே மாட்டேன்னு. அவரையும் அவன்கிட்ட அவர் பேசணும். ரட்சித்தாரு பிரதர். ஒரு பெரிய கூட்டத்திலிருந்து, புறஜாதி மார்க்கத்திலிருந்து, பழைய காரியத்திலிருந்து நம்மளை தேவன் ரட்சித்தாரு. ரட்சித்து தேவன் விடுதலையாக்கினாரு. இன்னும் நான் பழையதை விட மாட்டேன்னா? உங்களுக்கு தெரியுமா பிரதர்? எனக்கு எதுக்கு தெரியணும்னு கேக்குறேன். எனக்கு எங்க சொந்த பந்தங்கள்லாம் எவ்வளவு பெரியவங்க தெரியுமா, வச்சுட்டு போ. அது நான் ஏன் தெரியணும்னு கேக்குறேன். நான் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லையே. நானா உங்களை ஆசீர்வாதம் மாற்ற முடியும்? ஆசீர்வாதம் மாத்துறது யாரு? கர்த்தர் வழிதான் நம்ம சொல்லி கொடுப்போம், மாத்துறது அவரு. அப்ப என்ன செய்யறப்ப? இல்ல பிரதர் இப்படித்தானா, அவரோட பேசவே மாட்டாரு, அமைதியா இருப்பாரு. அவர் தெரியும் எங்க ஓடுவ. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓனா இது வரைக்கும் ஓடும், அதிகபட்சம் எங்க ஓடும்? வெட்ட வெளியில இருந்து நீங்க விரட்டினீங்கன்னா வேலி வரைக்கும் ஓடும். அதுக்கு மேல அது ஓடாது, வேகமா போகும். வேலியை கண்டோன்னு ஸ்லோவாயிரும். பாத்திருக்கீங்களா? நாங்க ஓனா பிடிச்சி பார்த்தா நமக்கு தெரியும் இல்லையா? வேகமா ஓடும், பயங்கர வேகமா. வேலியை கண்டோன்னு ஸ்லோவாயிரும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு ஃபீல் என்னன்னு கேட்டா, இந்த வேலி நமக்கு என்னது? ரொம்ப பாதுகாப்பானது. இந்த வெட்ட வெளி நமக்கு பாதுகாப்பற்றது அப்படிங்கிற ஃபீல் அதுக்கு. அதனால அந்த பழமொழி இருக்கும். ஆண்டுக்கும் தெரியும் எது வரைக்கும் ஓடு ஓடு பார்ப்போம், எவ்வளவு தூரம் நீ போற பார்ப்போம். அப்போ ஒரு யோசனையில் பெரியவர். அவர் நல்லா தெரியும் பிளஸிங் சேனல் எப்ப பிடிக்கணும் அவருக்கு தெரியும். இன்னொரு மனுஷனை எப்ப பிடிக்கணும் அவருக்கு நல்லாவே தெரியும். எதை செஞ்சா மாட்டுவான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு நாம ஒரு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல யோசனையில் பெரியவர் என்று சொல்லப்படுகிற இடத்திலெல்லாம் வருகிற வார்த்தை இங்கேயும் வருகிறது. செயலிலே வல்லவர், செயலிலே வல்லவர். அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா சொல்ல. ரெண்டாவது, அவருக்கு நீ யோசனை சொல்ல வேண்டாம். ரெண்டாவது ஒன்ன புரிஞ்சுக்கொள், நீ ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ளவர். உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலனாலும், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலனாலும் அவர் வல்லவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கேன்சர் சோமாமா பிரதர்? கர்த்தர் கை வச்சா சுகமாகுயா? கிட்னி சரியாகுமா பிரதர்? எல்லாம் சரியாகும். அப்ப எனக்கு ஏன் நடக்கல அப்படி கேட்டீங்கன்னா, உனக்கு நடக்கலன்றதுனால தேவனுடைய வல்லமை குறைச்சி செயல்பட முடியாது. இன்னும் அநேகருக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. செத்தவன் உயிரோடு எழுப்பப்படுவது இப்போ நடக்குது. நம்ம என்ன செய்யறோம்னா அதை மருத்துவத்திற்கு கொடுத்துட்டு போயிடும். நமக்கு நடக்கிற அற்புதத்தெல்லாம் எங்க கொண்டே கொடுத்துருவோம். ஹார்ட் அட்டாக் வந்த உடனே போன் வரும் எனக்கு. மிட் நைட்ல அவங்க அப்பா கூட்டிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நான் போன் போட்டே இருக்கிறேன். 1 மணி 2 மணி ரீச் ஆயிட்டீங்களா, எந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறீங்க, என்ன பண்ணி இருக்கிறீங்க? ரீச் ஆயிட்டே இருக்கிறோம். விடிய விடிய நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன். கடைசியில் ஹாஸ்பிட்டல் வந்தாரு, அவருக்கு சர்ஜரி நடந்துச்சு, பிழைச்சுக்கிட்டார். பதில் என்ன வந்து தெரியுமா? கர்த்தர் செஞ்சாருன்னு வரவே இல்லை. நல்ல வேளை ராத்திரி வந்துச்சு பிரதர், அதனால டிராபிக் ஃப்ரீயா இருந்துச்சு. வேகமா இங்க வந்துட்டோம், ஆஸ்பத்திரி வந்துட்டோம். அப்புறம் அந்த நேரம் பார்த்து நாங்க வந்து சேர்ற நேரம் பார்த்து பாத்தீங்கன்னா சீஃப் டாக்டர் ஆஸ்பத்திரியில் இருந்தாரு. ஆல்ரெடி தியேட்டர்ல ஒரு ஆபரேஷன் நடந்துட்டே இருந்துச்சு. அதனால இவர் உள்ள போறதுக்கு அதுக்கு கரெக்டா இருந்துச்சு. அடேப்பா, அட்டாக் வந்து 4 நிமிஷத்துல செத்தவனும் இருக்கிறான், அசையாம அடுத்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயும் செத்தவன் இருக்கிறான். உன்னை கர்த்தர் அதுவரை கொண்டு போயிருக்கிறாருன்னா பெரிய விஷயம் இல்லையா? அது வரவே வராதே. அந்த இடத்தை விட்டு நகர முடியாம மரிச்சவன் இருக்கிறானே, அந்த 1 இன்ச்சு கூட அவன் என்ன செய்ய முடியல, தூக்க முடியல அப்படிங்கிற நிலையில மரிச்சவன் இருக்கிறானே, உனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அது வரவே வராது. அவருடைய செயல்களில் வர்ற வல்லமையெல்லாம் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, கிரெடிட் யாருக்கு பிரதர்? அந்த டாக்டருக்கு, அந்த மருத்துவமனைக்கு அப்படிங்கிற லெவல்ல போயிட்டே இருக்கிறோம். ஆனா அற்புதம் செஞ்சவர் அவங்க இல்ல, கர்த்தர் செஞ்சாரு, அவர் தான் நடப்பித்தார். அவர் செயல்களிலே வல்லவர். அப்ப இன்னைக்கு என்னுடைய தேவனுடைய வல்லமையை நான் குறைச்சு மதிப்பிடுறதுனால அநேக ஆசீர்வாதம் எனக்கு பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு எல்லைக்கு மேல அவரை செயல்பட முடியாதபடி நாமளே தீர்மானிக்கிறோம். இது எப்படி மாறும் பிரதர்? அதை மாத்திர அவர் கையில் தான் இருக்குது. இனியெல்லாம் என் ஹஸ்பண்ட் திரும்புறது வாய்ப்பே கிடையாது பிரதர், என் பையன்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லையே, அப்படி கர்த்தர் சொல்லவே இல்லையே. ரட்சிக்க கூடாதபடி என் கை குறுகி போகலன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப என்னுடைய ஃபெய்த் எங்க இருக்கணும் பிரதர்? அது ஒரு சிக்கல் வேணா இருக்கும். என்ன சிக்கல்னா, ஆண்டவரே என்ன வேணா பையன் ரட்சியும் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் போக மாட்டோம். அந்த லெவலுக்கு விட்டு சொன்னா நடக்கும். அவர் சில நேரம் கையில் என்ன பண்ணுவார், டபால்னு டக்குன்னு சாட்டையை தூக்குவார்.
2 வெளுத்தாருன்னா நம்ம வெளுக்கிறத விட அது வெயிட்டா இருக்கும் இல்லையா? நம்ம பார்த்து பார்த்து வெளுப்போம். அவர் உயிர் போகாம இப்படி அடிக்கணும் அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதனால கிளீனா அணைச்சுவாரு, அவர் அடிச்சதுக்கு கொண்டு வருவார். அப்போ ஒண்ணு நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா அவர் செயல்களில் வல்லவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது என்பதை நான் விளங்கி கொள்ளணும். அப்புறம் கீழே சொன்னார் பாருங்க, அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அவர் என்ன செய்றாரு? பதிலளிக்கிறார். அதற்காக அவருடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமா இருக்கிறது. நான் ஊழியம் பண்றேன்னா என் ஊழியத்தின் மேல் நோக்கமா இருக்கிறது. நான் குடும்பத்தில் எப்படி செயல்படுறேன் என்பதில் தேவன் என் வழிகள் மேல நோக்கமா இருக்கிறார். என்னுடைய டிராவல், யாரும் இல்லாத நேரம் எப்படி இருக்கிறேன் என்பதை என்னுடைய எல்லா வழிகளிலும் அவர் என்னவா இருக்கிறாரு? நோக்கமா இருக்கிறார். அப்படிதான் உங்களுக்கும். அவர் கண்ணுக்கு மறைஞ்சு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க நான் மனைவி பாப்பா, பிள்ளை பாப்பா, அதனால யாரெல்லாம் இடத்துல போய் பாவம் பண்ணுவேன்னா அதை கர்த்தர் பாப்பாரு. அதை கர்த்தர் பாப்பாரு. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதை தேவன் பாப்பாரு. நீங்க யார் கண்ணை வேணா மறைச்சிடலாம், தேவன் கண்ணை எப்படி மறைப்பது? வெளியூருக்கு போய் வெளியூர்ல சுத்தினா, எங்கனே சுத்தினாலும் கர்த்தருடைய கண்ணங்க மேல இருக்குது. அவர் பார்க்கறதை எப்படி யார் தடுப்பது? அப்படி கண்கள் என்ன செய்து பிரதர்? மனுபுத்திரம் மேல நோக்கமா இருக்கு. அவர் டியூட்டியே என்ன பிரதர்? உங்க மேல சிசிடிவி கேமரா மாதிரி உட்கார்ந்து இருக்கிறதா. கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படிதான் அவருடைய கண்கள் உங்களுடைய எல்லா வழிகளின் மேலும் இருக்கிறது. அழகா வார்த்தை சொல்லு, மனுஷருடைய எல்லா வழிகளின் மேல அவருடைய கண்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமோஸ் 9:8 இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன், ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முழுவதும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பாற்று அழிப்பேன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. பாவமுள்ள அந்த தேசத்தின் மீது கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது, எல்லாரையும் அழிக்கிறாரு. ஆனா என்ன பண்றது? அவருடைய பிள்ளையா போயிட்ட, அதனால உன்னை முற்றும் அழிப்பதில்லை, ஆனாலும் அழிக்கிறார். வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சம் பார்ட்ஸ் என்ன செய்து அழிவுக்குள்ளே உட்படுத்தப்படுகிறது. பினான்ஸ் மேல கை வைக்கிறாரு, சர்ற சுகத்து மேல கை வைக்கிற, உன்னை கொல்லல, உயிரோட தான் வச்சிருக்கிறாரு, பட் ஆனா கை வைக்கிறாரு. ஏன் பிரதர்? அந்த கண் என் மேல பதிஞ்சிருக்குது. இப்ப புறஜாதிகளை ஏன் பிரதர் அவர் மொத்தமா அழிச்சாரு, என்னையாடு விட்டாரு பிரதர்? அவருக்கும் உங்க மேல கொஞ்சம் கூடுதல் கிருபை இருக்கு. என் பிள்ளை அல்லவான், நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்கிட்ட செயல்படுறோமோ அப்படி. ஒரே தப்ப வெளியில் இருக்கிற பையன் செய்யறான், உங்க பையனும் செய்யறான், என்ன பண்ணுவீங்க? அவனை உள்ளே சேர்க்க மாட்டீங்க, ஆனா உங்க பிள்ளைய வீட்டை விட்டு விரட்ட முடியாது. என்ன பண்ணுவீங்க? திட்டுவீங்க, 4 அடியை போடுவீங்க, வீட்டுக்குள்ள வச்சிருப்பீங்க. ஆனா அவனை அடுத்த நாள் இருந்து உங்க வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டீங்க. அதேதான் கர்த்தரும் செய்யறாராம். அதுக்காக சும்மாலாம் விட மாட்டாரு. ஒரு பாட்சானது அழிவுக்குள்ள வரும். நான் திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய கண் என்ன செய்கிறது? உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிறது, உங்க மேல நோக்கமா இருக்கிறது. அப்போ ஒரு பாட்சு பிரதர் ஒரு சேதாரம் வருது, அப்படிதான் எனக்கு வசனம் சொல்லுது. வாசிக்கலாமே இப்பொழுது. ஆண்டுடைய கண்கள் எப்படி எல்லாம் யார் யார் மேலாம் வைக்கப்பட்டிருந்தது? 4 வசனத்தை வேகமா வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தினுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகள் என்று கர்த்தர் கண்டு தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். யாத்ரா 3:9 இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். கர்த்தர் சொல்றார், எவ்விதமாய் ஜனம் ஒடுக்கப்படுது, எவ்விதமாய் நசுக்கப்படுகிறார்கள். கர்த்தர் அதை காண்கிறார். காண்பதற்குண்டான பலன் எல்லா நிலையிலும் வரும். மணிப்பூர்ல பிரதர் இது நடக்குது பிரதர், அது நடக்குது பிரதர், மறுபடியும் ஒரு சில காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. கர்த்தருடைய கண் பார்க்கலையா பிரதர்? அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அப்ப ஏன் பிரதர் செயல்படல? எப்படி செயல்படும் என்கிற யோசனையில் அவர் பெரியவர். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது.
ஆனா கர்த்தருக்கு அதை எப்படி செய்யணும், என்ன செய்யணும் என்பதை அவர் என்ன செய்கிறார்? அவர் அறிந்திருக்கிறார். அவர் பெரியவர், அவர் எல்லாவற்றிலும் பெரியவரா இருக்கிறாரு. தொடர்ந்து வாசிக்க 2 சாமுவேல் 22:28. சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையானவனை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவனுக்கு விரோதமாக என்ன செய்கிறது? திருப்பப்பட்டிருக்கிறது. நல்லதையும் பார்க்கிறாரு, கெட்டதையும் பார்க்கிறார். அவருடைய தாசர்களை பார்க்கிறாரு, ஒடுக்கப்படுறதை பார்க்கிறாரு. பெருமையுள்ளவனை நொறுக்கி போட அவனுடைய கண்கள் அவன் மேல் என்ன செய்கிறது? அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்னடா ஓவர் ஆடுறானேன்னு பார்க்கிறார். வாழ்க்கையில பெருமை என்பது அவசியமான ஒன்று. நீங்க வாழ்க்கையில் நினைச்சிடாதீங்க. எவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் தாழ்மையோடு இருக்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். பெரிய வசதி பிரதர், பெரிய வீடு கொடுத்திருக்கிறார், வாகனம் கொடுத்திருக்கிறார், எல்லாம் இருக்குது பிரதர். அதுல தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளணும். எல்லார்கிட்டையும் பழக தெரியணும். தாழ்மை என்பது அதான் அடையாளம். சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால், தன்னை தாழ்த்தாவிட்டால் கர்த்தர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, சின்ன பிள்ளை எப்படி தாழ்மையா இருக்குதோ அப்படி. அது எப்படி தாழ்மையா இருக்கும் பிரதர்? அதுக்கு ஜாதி மத இன பேதம் எதுவும் இருக்காது. ஒரு பிள்ளைகிட்ட சண்டை போடும், அடுத்த செகண்டே போய் என்ன செய்யும்? அது யாரையும் அருவருக்காது. இன்னொரு பிள்ளை அப்படியே மூக்கு ஒழுகிட்டே இருக்கும், ஆனாலும் பக்கத்துல ஆடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தான் என்னவா இருக்கும்? ஏன்னா அந்த பிள்ளை அருவருக்கல, ஆனா மூக்குள் வெடிஞ்சு இப்படி இப்படி தொடச்சதை நீங்க என்ன பண்ணீங்க? அதான் சின்ன பிள்ளைக்கு நமக்குள்ள வித்தியாசம். நீங்க ஒண்ணு அது கூட போய் நிக்காதீங்க, இப்படி வாம்பிங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? இது மாதிரி மாறுன்றார். சின்ன பிள்ளை மாதிரி மாறுறது எப்படி பிரதர்? எல்லாத்தையும் பழக தெரியணும், யாரையும் அருவருக்காம பழக தெரியணும். அன்னை தெரசா மாதிரி என்ன செய்யணும்? அன்பு காட்ட தெரியணும். குஷ்ரோகியுடைய குஷ்ட ரோகத்தை தொடக்க தெரியணும். கர்த்தராத்தான் விரும்புறாரு. அப்ப என்ன பிரதர்? அதுதாங்க தாழ்மை. எப்படி பிரதர்? அப்ப எனக்கு வசதியா இருப்பது தப்பா? அப்படிலாம் தப்புன்னு ஆண்டு சொல்லல. ஆபிரகாம் மாதிரி வாழ்ந்துட்டு போ, பிரச்சனையே இல்லை. செல்வ சீமானாவே இரு. ஆனா ஆபிரகாம் எப்படி தாழ்மையா இருந்தாரோ அது போல நீயும் இரு. எனக்கு இது இருக்கு, அது இருக்கு, நான் பெரிய ஆளாக்கு. நீ என்ன ஒரு பெரிய ஆள் கிடையாது. ஒரு செகண்ட்ல கர்த்தர் நினைச்சானா கை கால் இழுத்துட்டு என்ன செய்வ? ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்ப தேவன் தயவு இருந்தாதான் போய்கிட்டே இருக்க முடியும். அப்ப பெருமை கொள்றதுக்கு என்ன இருக்கு பிரதர்? ஒண்ணும் கிடையாது. அப்ப எதுல எப்படி வாழ்ந்தாலும் எல்லாரும் கூட சரிசமமா வாழ்ந்து பழகி, அப்படிப்பட்ட பணக்காரங்க இன்னைக்கு ஒரு 4-5% இருப்பாங்களான்னு தெரியல, 2% இருப்பாங்களான்னு தெரியல, இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வசதி இருக்கும், எல்லாத்தையும் பழகுவாங்க, கஷ்டப்பட்ட வீடுகளுக்கும் போவாங்க, எல்லா இடமும் எல்லாம் செய்வாங்க, எல்லாரும் ஃபங்க்ஷன்லயும் என்ன செய்வாங்க? பங்கு பெறுவாங்க. அதான் கர்த்தர் விரும்புறார். அப்ப பெருமையானவனுக்கு விரோதமா கர்த்தருடைய கண் இருக்குது, மறந்துடக்கூடாது. 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவுது. எதுக்கு பிரதர்? தம்மை பற்றி யார் உத்தம இருதயத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை காண்பிக்க. செயல்களில் வல்லமை உள்ளவர் யாரு காமிக்கிறார் பிரதர்? எல்லாத்தையும் காமிக்கல. தம்மை பற்றி உத்தம இருதயம். உத்தம இருதயத்தில் 2: உண்மையுள்ள இருதயம், உண்மையாய் கர்த்தருக்குள்ள அவரை நேசிக்கிற, உண்மையாய் விசுவாசிக்கிற ஒரு இருதயம். உத்தம இருதயத்தில் 2வது என்ன பிரதர்? எனக்கு மனுஷங்கிட்ட இல்லாத ஒரு குணம் அது. யாரை நம்பி யாருகிட்ட இருக்கிறோமோ அவங்களுக்கு உண்மையா இருக்கிறது இல்லை, அவனையே பின்னாடி போய் தூசிக்கிறது. ஏன் பிரதர்? உத்தம இருதயம் இல்லை. அங்கதான் உதவி கிடைக்குது, அங்கதான் அவனை நேசிக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு எகேன்ஸ்டாவே செயல்படுறது. எல்லா ஊழியக்காரும் திட்டிக்கிட்டே இருந்தான். அவன் இன்னைக்கு மனம் திரும்பின மன்னிப்பு கேட்டு போயிட்டான். இப்ப அதால பாழாக்கப்பட்டவங்க எத்தனை பேரு? அதால பாய்சனானவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போவாங்க. அதால பாய்சனானவன் இருக்கிறான்ல, பாழாக்கப்பட்ட அந்த இருதயம் இருக்கு பத்தியா? உத்தம இருதயம் இல்லாம அந்த குறிப்பிட்ட நபரை குறிச்சு தாறுமாறான எண்ணம். அப்ப கர்த்தரை குறிச்சு கூட அப்படி நினைப்பானா பிரதர்? நினைக்கிறான்ல. சோம் பண்றது செஞ்சா செய்யட்டும், செய்யலனா போட்டோம். அவர் எனக்கு என்ன பண்ணாரு? என்னங்க போன் பண்ணுவாங்க, பிரதர் நான் இன்னார் பேசுறேன். நீங்க எந்த இன்னார் சொன்னோம் இல்லையா? பேர் சொல்லுவாங்க நமக்கு. அதே மாதிரி அந்த பேர்ல ஒரு 400 பேர் தெரியும். நீங்க எந்த இன்னார் கேட்டீங்கன்னா கோவம் வந்துடும். என்னது? என்னதான் நீ எனக்கு என்ன ஊழியத்துல ஹெல்ப் பண்ணிருக்க, எனக்கு என்ன தோல் கொடுத்துருக்கிற, என் பிறத்தால் நீ வந்தன்னா உனக்கு உன்னை பத்தி எனக்கு தெரியும், இல்லைன்னா எந்த இன்னார்னு நான் கேட்பேன். விளங்குதா விளங்கலையா? அப்ப போன் பண்ணது எதுக்கு பிரதர்? போன் பண்ணது எதுக்கு? பிரேயருக்கு.
போன் பண்ணது பிரேயருக்கு. நீ போன் பண்ணி ஜெபிக்க போறது உனக்கு கேட்கணும்னா முதல்ல என்ன குறிச்சு உனக்கு ஒரு தவறான இமேஜ் வராம இருக்கணும். நீ போன் பண்ணிட்டு என்கிட்ட ஞாபகம் இல்லையா அப்படின்னா அடுத்து நான் ஜெபம் பண்ண போற ஜெபமே உனக்கு கேட்கப்படாது. ஏன்னா அங்கேயே என்ன ஆயிடுச்சு, இருதயத்துல வேறுபாடு வந்துருச்சுங்க. கர்த்தர் சொல்லாடே பைத்தியக்காரா சொல்லலையா, சாமியில பார்த்து சொல்லையா, எவ்வளவு நாள்டா நீ இன்னும் அவனுக்காக ஜெபம் பண்ணிருப்ப, எழுப்பி போடானார்ல சொன்னார்ல, சவுலுக்காக எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிருப்ப, நான் மாத்தியாச்சு போயிட்டே இரு அப்படிம்பாரு இல்லையா, அப்படியே என்கிட்ட சொல்லன்னு சொல்லுவாரு. எவ்வளவு நாள் நீ பண்ணிட்டே இருப்ப, உனக்கு விரோதமா அவன் இருக்கிறான், நீ அவனுக்கு விரோதம் பண்ணி உட்காந்து ஆண்டவரே ஆண்டவரேனா கர்த்தர் சொல்லுவார்ல, ஏன்னா லூசா நீ கம்முன்னு வேலையை பாடுறா அப்படிம்பாருல நம்மள. இதா புரியுதா புரியலையா? உத்தம இருதயத்தோடு கர்த்தரண்டை சேர்ந்தீங்கன்னா 100% ஐயா என்னை எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார், எனக்கு தேவையான சாப்பாட்டை தருவார், எனக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார் என்கிற அந்த உத்தம இருதயத்தோடு கர்த்தர் அண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் தம்முடைய வல்லமையை உங்களுக்காக விளங்க பண்ணும்படி அவருடைய கண்ணை உங்க மேல வச்சிருப்பார். அவளுக்கு தான் வல்லமை வெளிப்படும். ஏன்னா என் பிள்ளை என்ன செய்யறான், என்ன நம்புகிறான் நம்புகிறான் நம்புகிறான். கர்த்தர் என்ன செய்றார் பிரதர், அப்படி வல்லமை நமக்கு விளங்க பண்ணுகிறார். எதுல பிரதர்? அந்த பர்டிகுலர் காரியத்துல. இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நான் காண்பிக்கிறேன். சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது அப்படின்னு ஆண்டவரே கர்த்தர் சொன்னார். முன்னாடி சொன்னாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவினாலே ஆகும். இந்த பின்னணி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். செருபாபேல் என்ன பண்ணாரு, இடிந்து கிடக்கிற ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டார். அப்ப ஜனங்களுடைய பார்வையில எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நடக்குமா? எருசலேம் மலங்கத்தை கட்டும் போது சொன்னான், இதெல்லாம் நடக்குமாயா? மேல நரி ஏறி ஓடிச்சுன்னா என்ன ஆயிரும், இடிஞ்சு விழுந்துரும். இது யாருடைய பார்வை? மக்களுடைய பார்வை. அப்ப அன்றைக்கு அந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போடும் போது மக்களுடைய பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நடக்கவா போகுது அப்படிங்கிற பார்வை. கர்த்தருடைய பார்வை எப்படி கேட்டீங்கன்னா, அவருடைய 7 கண்களும் செருபாபேல் கையில் வைத்திருந்த தூக்கு நூலை என்ன செய்தது, சந்தோஷமா பாக்குது. தூக்கு நூல்னா உங்களுக்கு தெரியும், மெட்ராஸ் பாஷையில வட்டுக்குண்டு, ஒரு சதுர பலகை இருக்கும், கீழே என்ன செய்யும் ஒரு குண்டு தொங்கிட்டு இருக்கும். அது இல்லாம எந்த கொத்தனாராலும் எந்த கட்டடத்தையும் என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஐயா அதை கர்த்தருடைய கண் சந்தோஷமாய் பார்த்தது. இன்னொரு புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து, அப்பா இவன் அற்புதம் செய்ய தகுதியானவன் சீசர்கள் சொல்லும் போது சொன்னாங்க, இவன் நமக்காக ஒரு செபாலயத்தை என்ன பண்ணிருக்கிறான், கட்டி கர்த்தர் அதுக்கு ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி இறங்கினாரா இறங்கலையா? இதே மாதிரி சந்தர்ப்பத்தில் அவங்க அம்மா போய் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, கல்யாண வீட்டுல என்ன பண்ணிட்டு ரசம் குறைபட்டது அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரு, வா வேலையை பாருனார்ல, உனக்கு எனக்கு என்ன அப்படின்னு அர்த்தம், வா வேலையை பாருன்னு அர்த்தம். உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் என் வேலை இன்னும் வரல. யாருக்கு சொன்னார்? சொந்த அம்மாவுக்கு சொன்னாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, கல்யாண வீட்டுல நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நடுவில் இயேசு அந்த வார்த்தையை சொன்னா அம்மாவுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கணும்ல. இந்த காலத்து அம்மாவுக்கு கோவம் வருமா வராதா? அப்படி விட்டுரும். உங்களுக்கு கோவம் வருமா வராதா? எல்லாரும் முன்னாடி வேலையை பாரு அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்ல. நான் அவரை விட சொன்னாரு, எனக்கு உனக்கு என்னன்ட்டாரு. அதே மாதிரி இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு கேட்கல. இவன் நமக்காக ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான் அப்படி சிபாரிசு சொல்லும் போது சிபாரிசு அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார் இல்லையா? அப்ப இப்ப அதுக்கு என்னன்னு கேட்கல, சரின்னு இறங்கினார்ல. ஏங்க வசனம் சொல்லுதுங்க, செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை அவர் அப்படி பார்த்தார்னா, யார் யார் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார்களோ எல்லார் மேலும் கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அவர் மகிழ்ச்சியா இருப்பார். அவர் மகிழ்ச்சியா இருக்குமா என்ன செய்வார், பதில் ஆசிர்வதிப்பாரு. விளங்குதா விளங்கலையா? தாவீது ஆலயத்தை கட்டணும் நினைச்சு சொன்னார், உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டி தருவேன்னாரு. போட்டிருக்கு பைபிள்ல. உங்களுக்கு பிரதர் நீங்களும் செஞ்சு பாருங்க, தருவாரு. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவருடைய கண்கள் மனுஷருடைய எல்லா செய்கையின் மேலே இருக்குது. அப்ப இந்த செய்கை எப்படி பார்க்கிறாரு பிரதர்? அந்த செருபாபேல் கையில் இருந்த தூக்கு நூலை எப்படி பார்த்தாரு?
சந்தோஷமாய் பார்த்தார். அப்ப தன்னை நம்பி இருக்கிற தம் மீது அந்த உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஜனங்கள் மேல அவருடைய பார்வை எப்படி இருந்தது? இவனுக்காக என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணணும்னு இருந்துச்சு. உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஜனங்கள் மேல அப்படி பார்த்தார். இப்ப அடுத்த கேள்வி, மேட்டிமையான மனுஷனை கர்த்தர் எப்படி பார்த்தாரு? அழித்து போட பார்த்தார். பாவத்துல பெருகி இருந்த பட்டணத்தை தேவன் எப்படி பார்த்தாரு? அந்த பட்டணத்தை அழித்து போட பார்த்தார். அதே பாவத்தில் இருந்த தன்னுடைய ஜனமாகிய அந்த யூதா ஜனத்தை எப்படி பார்த்தாரு? மட்டாய் அழிக்கும்படி பார்த்தார். விளங்கிட்டு வழங்கலையா? இப்ப கர்த்தருடைய கண்கள் மனுஷனுடைய எல்லா செய்கையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. உங்க செய்கையில வேறுபடும் போது அந்தந்த செய்கைக்கு தக்கதாக தேவன் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? நடப்பிக்கிறார். அப்ப பிரதர், இந்த மாதிரி நான் அடி வாங்கிட்டேன் பிரதர், மிதி வாங்கிட்டேன், இழப்பு வந்துருச்சு பிரதர், என்ன செய்யட்டும்? இந்த எரேமியா 32 எரேமியா கதறின மாதிரி கதறு. கர்த்தர் சொல்வாரு, உன் சிறை இருப்ப நான் என்ன செய்வேன்? மாற்றுவேன். நான் உன்னை திரும்ப கூட்டிட்டு வருவேன். திரும்ப நான் உன்னை என்ன செய்வேன்? கட்டுவேன். அதுக்கு பின்னாடி அந்த பட்டியல பாத்தீங்கன்னா அப்படியே அழகா சொல்லிக்கிட்டே இருந்தார். இது எல்லாத்தையும் விட 38ஆம் வசனத்துல சொன்னாரு, அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனா இருப்பேன். உரிமையை கொடுப்பாரியா? என் ஜனங்கிற உரிமையை தருவார். நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா போதும், என் ஜனையா, என் பிள்ளை மறுபடியும் தோல்ல கை போடுவார். அதை விட பெரிய உரிமைன்னு இருக்கு? இது என்னுடைய பிள்ளை என்று தோல்ல கை போடுவார். அப்படின்னா சொல்லாது, என் ஜனம், நான் அவருடைய தேவன். அதுக்கு பின்னாடி சொல்லார், தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழி என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன். அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பின்னடியாருக்கும் பிள்ளைகளுக்கும் நன்மை கொண்டு வருது. முன்னாடி வாசம் பின்னடியாருக்கும் பிள்ளைகளுக்கு என்ன உண்டாச்சு? அது நிமித்தமா இருக்கிற கேள்வியை கேட்பேன்னாரு, வழக்கு கொண்டு வருவேன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா பின்னடியாருக்கும் பிள்ளைக்கு என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். பயப்படணும்ல, நிர்விசாரம் போக கூடாதுல்ல. ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலி வந்தா கூட ஏன் வந்துச்சுன்னு யோசிக்கணும், ஏன் நடக்குதுன்னு யோசிக்கணும். ஒரு சிறு விபத்து பிரதர், அடிபட்டுருச்சு பிரதர், உடனே யோசிக்கணும் ஏன் வந்துச்சு. அப்ப கர்த்தர் யோசனைக்கு ஒரு பதில் தருவார். என்ன தருவார்? இதனாலதான். அதுல என்கிட்ட குறை இருந்தா குறைய சுட்டி காட்டுவாரு, அல்லது வேறு காரியமா இருந்தாலும் அது என்ன செய்வாரு? காமிப்பாரு. எல்லாம் உலகத்துல நடக்கதாங்க செய்யும். அப்படிங்கிற மாதிரி எருவு மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி போகக்கூடாது. அது எருவு மாட்டுல மழை பெஞ்சா அது என்ன அசரவா போகுது? பசுமாடாவது கொஞ்சம் பிடிக்கும். எருமாடு நினைச்சு அப்படியே போகுது இல்லையா? அதே மாதிரி எது நடந்தாலும் அப்படியே போக கூடாது. கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும். யோசித்து ஏன் நடந்துச்சு? உலகத்தில் எல்லாருக்கும் சளி பிடிச்சா சளி பிடிக்குங்க, சளியும் காய்ச்சலும். உடல் வலியோடு கூடிய காய்ச்சல் சீசன் இப்போ அந்த எல்லா இடம் தான் இருக்குது. எனக்கு இருந்துச்சு, உனக்கு ஏன் வந்துச்சுன்னு கொஞ்சம் ஜோம் பண்ணி யோசி. அப்ப அதுல தீமையான ஒண்ணு உன் வீட்டுக்குள்ள நுழைச்சிருந்தாலும் காமிப்பாரு, ஒரு சர்ப்பம் நுழைஞ்சிருந்தாலும் என்ன செய்வாரு? காமிப்பாரு. உங்ககிட்ட குறை இருந்தாலும் சுட்டி காட்டுவாரு. விளங்குதா விளங்கலையா? உங்ககிட்ட குறை இருந்தாலும் கர்த்தர் நினைச்சுவாரு, இதனாலதான். அப்ப நான் மனம் திரும்பும் போது கர்த்தர் பின்னடியாருக்கும் பிள்ளைக்கும் என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். இது ஆண்டவராய் கர்த்தர் அங்கே சொல்லுகிற வார்த்தை. என்ன சொல்றாரு? அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவளோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடி எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து, திரும்ப சொல்ல, நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்துல நிச்சயமாய் நாட்டுவேன். நான் நாட்டுவேன் விடல, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நாட்டுவேன். அப்ப என்ன அர்த்தம் பிரதர்? கேட்கிறானே அப்படின்னு எண்ணத்தில் நாட்டுவதல்ல, உண்மையாகவே உள்ளபூர்வமாய் என்ன செய்வது? என் ஜனத்தை நான் நாட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுதான் கர்த்தருடைய நோக்கம். ஆனா ஒண்ணு நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும், அவருக்கு போய் ஆலோசனை சொல்லாதீங்க, அவர் பார்வைக்கு விட்டுருங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட பல முறை சொல்லுதான், குயவன் கையில் இருக்கிற மண்பாண்டம் கெட்டு போயிட்டு கர்த்தர் அதை தன் பார்வைக்கு ஏற்றபடி வேறே பாத்திரமாய் என்ன பண்ணார்? வணைந்தார். அது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேட்டீங்கன்னா, அவர் பார்வைக்கு ஏற்றபடி விடணும், அவருக்கு போய் ஆலோசனை சொல்லக்கூடாது. விளங்குது விளங்கலையாங்க? அவர் பார்வைக்கு ஏற்றபடி விடணும். இந்த தொழில் பயிற்சி பிரதர், இந்த வேலை பயிற்சி பிரதர், ஆண்டவரே எனக்கு அதே கம்பெனியில மறுபடியும் என்னை கொண்டே தலை நிமிர செய்யும். ஏன் இஷ்டத்து கொடு, ஏன் இஷ்டத்து கொடு.
அதை விட பெரியது, அதை விட பெரியது உனக்கு எப்ப கொடுக்கணும் அவருக்கு தெரியும். அவர் இஷ்டத்துக்கு விடணும். அப்ப அவர் வேலை தருவார், தருவார். எப்ப தருவார்? அவர் பார்வைக்கு ஏற்ற மாதிரி தருவார். ஒண்ணு. ரெண்டாவது சொல்றாரு, வேறே பாண்டமா தான் வணைய முடியும் கர்த்தரால. உடைஞ்சு போன பாத்திரம் அதே பாண்டமா இருக்காது. அதே பாண்டமா உடைஞ்சு போன பாத்திரத்தை வணைஞ்சா என்ன ஆகும்? ஃபேக்கிங் போட்டு தான் ஒட்டணும். ஃபேக்கிங் போட்டு ஒட்டின பாத்திரம் எப்படி இருக்கும்? நீங்க புரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன். அதே பாத்திரம் அப்படியே இருக்கணும். அது அப்படி பண்ண முடியாது. அந்த பாத்திரத்தை ஃபேக்கிங் போட்டு தான் ஒட்டணும். அப்ப என்ன போட்டு ஒட்டினாலும், எம்சிஎல் போட்டாலும் அந்த பாத்திரம் எப்படி இருக்கும்? அவர் வேற பாத்திரமா தான் வணைய முடியும். ரெண்டு கண்டிஷன். கர்த்தர் சொல்ல, என்கிட்ட விட்டுரு, நான் வணைவேன், என் பார்வைக்கு ஏற்ற மாதிரி தான் வணைவேன், வேற பாத்திரமா தான் வணைவேன். இப்ப வேறு மனுஷனாக வேறு மனுஷியாக மாற ஒப்பு கொடுக்காத பாத்திரம் அது திரும்ப வணையப்படாது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா விளங்கலையா? நான் வேறே பாத்திரமா பழைய பிளஸிங் சாண்டியா இருக்கணும்னா முடியாது. புதிய பிளஸிங் சாண்டியாம என்ன பண்றாரு? எல்லா நட்பும் போயிடும், எல்லா உறவும் போயிடும், ஸ்கூல் நட்பு போயிடும், கல்லூரி நட்பு போயிடும், எல்லாம் போயிடும். புது ஆளா மாறணும்னா புதுசா பிறந்த மாதிரி தான். அவனுக்கு இருக்கிற பழைய நட்பு, பழைய உறவு, பழைய இது எல்லாம் போயிடும். பழைய சொந்தக்காரெல்லாம் போயிடுவான். அதுதான் பிளஸிங் ஸ்டான்லி. அவன் தான் புது பிளஸிங் ஸ்டான்லி. இதான் புரியுதா புரியலையா? எப்படி வேற மனுஷனா புதிய பாத்திரமா? புதிய பாத்திரம்னா புரியணுமே. ஐயா புதிய பாத்திரமா நான் வணையப்படுறேன், ஆனா பழசெல்லாம் என் கூட ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னா எப்படி எப்படி புதுசா வணைய முடியும்? அது ஒட்டு போட்ட பாத்திரமாகவே மறிக்கிற வரை இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷான பாத்திரமா நினைச்சு அது வராது. அப்ப பிரதர் இதே மாதிரி ஒரு காப்பியை செஞ்சிருங்க பிரதர், ஆண்டோட சொல்ல முடியாது. அவர் பார்வைக்கு ஏற்ற மாதிரி தான் வணைவார். ஏங்க அவர்கிட்ட காப்பியான்னு பேசவே கிடையாது. யாருக்கிட்ட? ஏங்க இன்னைக்கு ஒரு கம்பெனி கார் தயாரிக்குது, ஒரு கம்பெனி பைக் தயாரிக்குது. அதுல இம்மி அழகு விலகாம, எம்எம் அளவு விலகாம அதே மாதிரி இருக்குது. கரெக்டா? உலகத்துல ஒரே மனுஷன் மாதிரி 7 மனுஷன் இருக்கிறான்னு சொல்றான். ஆனா 7 மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனை கோடி ஜனம் உலகம் பூரா இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கும்? அவர் ஒரே மாதிரிலாம் காப்பியன் பேச விட்டு கிடையவே கிடையாது. திருமணம் சொல்றேன் இவ்வளோன்றங்க. ஆனா உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கு இது என்ன செய்யுது? ஒருவனுடைய ஆதார இன்னொருவனால திறக்க முடியலங்க. இத்தனை கோடி ஜனம் இருக்கிறாயா, அவ்வளவு பேருக்கும் இவ்வளோண்டு ஏரியாவில் 1/2 ஸ்கொயர் mm இருக்குமா, 1/2 ஸ்கொயர் இன்ச் இருக்குமா? இதுக்குள்ள இவ்வளவு வேறுபாட்டை தராருங்க. நீங்க அவருக்கு போய் ஆலோசனை சொல்ல முடியுமா? இது ஏன் பிரதர் இவ்வளவு வேறுபாடு? இதெல்லாம் கர்த்தர் உருவாக்குவது, இது மனுஷன் உருவாக்குறது இல்லை. மற்ற எல்லா பொருளும் மனுஷன் உருவாக்கணும். அவன் என்ன ப்ராடக்ட் பண்றானோ அது சேம் எம்எம் அளவு மாறாம அப்படியே இருக்கும். இது கர்த்தர் உருவாக்குவது, ஒண்ணு மாதிரி இருக்காது. இப்படி படைச்சேன் ஆண்டவர்கிட்ட போய் நான் என்ன ஆலோசனை சொல்றது? இவ்வளோண்டு ஒரு புள்ளி வைக்கிற இடத்துக்குள்ள எல்லா கோடி மக்களுக்கும் வித்தியாசம் இருக்கியான்னு படைச்ச ஆண்டவர்கிட்ட நான் என்ன ஆலோசனை சொல்றது? அப்ப கர்த்தர்கிட்ட உங்களை மாத்தணும், உங்களை கர்த்தர் கட்டணும்னா அவர் பார்வைக்கு விடணுங்க. நீங்க என்ன மாதிரியே பழைய ஆள் மாதிரியே ஒண்ணு, அவனை மாதிரியே ஒண்ணுன்னா அதெல்லாம் என்கிட்ட செல்லாது. என்கிட்ட விட்டுரு. நான் உன்னை புதுசு பாத்திரமா உனக்கு என்ன செய்வேன்? உன்னை நான் வணைவேன். இப்ப பழைய குணம் பழைய காரியம் எதுவும் அதுக்குள்ள செல்லவே செல்லாது. எல்லாம் மாறிடும், ஒரே நாள்ல மாறும். ரட்சிப்புன்னு ஒண்ணு உங்களுக்குள்ள வந்த அன்னைக்கு எல்லா உறவு மாறிடும், எல்லா நட்பு மாறிடும், எல்லாரும் மாறிடுவான். யார் யாரெல்லாம் தூக்கி உங்களை தலையில வச்சிருக்கிறானோ எல்லாரும் உங்களை பயக்க ஆரம்பிச்சிருவான். ஒரே நாள்ல நடக்கும். நீ கர்த்தருக்குள் நிக்கிற அந்த ஒரே ஒரு சிங்கிள் டேல நடக்கும். கர்த்தர் நினைச்சுவாரு பிரதர், அவர் பார்வைக்கு ஏற்ற மாதிரி. வேறே பாத்திரம் தான், வேறே பாத்திரம் தான். திருமணம் சொல்றேன், ஐயா இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அவருக்கு போய் ஆலோசனை சொல்லாது. ஆண்டவரே எனக்கு இதை சரிப்படுத்தி கொடுத்துரும். கர்த்தர் அதெல்லாம் பண்ண முடியாதுன்றார். உனக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் பாரு, நீ என்ன செஞ்சா எவ்வளவு காரியம் பாரு. ஆண்டவரே நான் அவனை நம்பி இருக்கிறேன், எங்க அப்பா என்ன கைவிட மாட்டாருன்னா செருப்பால் அடிச்சு கொஞ்ச நாள் ஒரு அங்க அப்பாட்ட உட்கார வச்சு நொறுக்கி ஒண்ணு இல்லாம வந்து ஆண்டவரேன்னு கொண்டுருவார்.
இவங்க அண்ணன் என்ன கைவிட மாட்டான், செருப்பு கழுத்து அடிச்சு விரட்டுவார். நம்ம என்ன செய்யணும் பிரதர்? விட்டுறணும். பார்த்துட்டு வந்துரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துரு. கத்தரை விட சொல்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு வா, கடைசியா வாயாண்ட. நான் என்ன செய்வேன்? நான் வேற பாத்திரமா தான் மாற்ற முடியுமே தவிர நீ சொல்ற மாதிரி இது மாதிரி அது மாதிரிலாம் என்னால் உருவாக்க முடியாது அப்படியே கத்தர் சொல்லுவார். அப்ப தேவன் என்ன செய்யறாரு பிரதர்? இதுதான் சத்தியம், இதான் ஆண்டவர் சொல்றாரு. என்னுடைய எல்லா வழிகளையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருந்தீங்கன்னா உன்னை மனசுல வச்சுக்கிடுங்க. அடிபடாதபடி சிறைப்படாதபடி வாழ உங்கள் செய்கைகளை ஒருவர் கவனிக்கிறார் என்கிற எண்ணம். அடிபட்ட பிரதர், சிறைப்பட்டிருக்கிற பிரதர், கத்தட்ட மன்றாடி, ஐயா உண்மை இஷ்டத்துக்கு என்ன மாற்றம், என் நிமித்தமான காரியம் பிள்ளைக்குள்ள தொடர வேண்டாம், எனக்கு பின்னாடி யாருக்கும் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாக எனக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை தாரன்னு கேட்கிற மனநிலை. இது சரியான நிலையில் இருக்கும்போது கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து பலப்படுத்தி நிறுத்துவார். அவர் செய்கையில் வல்லவர், அவர் செய்கையில் வல்லவர். எதையும் மாற்ற முடியும். எனக்கு ஏங்க மாத்தல? மாற்ற முடியுங்க. நீ மாறுறதுக்காக கர்த்தர் வெயிட் பண்றார். எனக்கு ஏன் மாத்தல, எனக்கு ஏன் மாத்தலன்னா முடியும். நீ மாறுவதற்காக அவர் காத்திருக்கிறார். நீங்கள் மாறிட்டீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள பார்ப்பீங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம், ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான காரியம், பேசினதான காரியம். யோசனையில் பெரியவர், செய்கையில் வல்லவர். என்னுடைய செய்கைக்கு தக்கதான பலனை எனக்கு கொடுக்கிறவர். அதுக்காக அவருடைய கண் என் மேல் இருக்குது. எல்லார் மேலேயும் கண் இருந்துச்சியா? துன்மார்க்கன் மீதும் தேவனுடைய கண் இருந்தது, நீதிமான் மேலும் கண் இருந்தது. ஆனா 2 பேர் மேலும் கர்த்தர் பார்த்த பார்வையில் வித்தியாசம் இருந்தது. நோவா மேலேயும் கண் இருந்தது, அந்த காலகட்டத்தில் இருக்கிற எல்லா மனுஷர் மேலேயும் கண் இருந்தது. ஆனா பார்வையில் வித்தியாசம் இருந்தது. உத்தம இருதயத்தோடு தன்னை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகள் மீதும் தேவனுடைய பார்வை இருக்கிறது. அந்த பார்வை உன்னதமானது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற செருபாபேல் மாதிரியான ஆட்கள் மீதும் தேவனுடைய கண் இருந்தது. அதனுடைய பார்வை அது மகிழ்ச்சியான பார்வை, அது சந்தோஷமான பார்வை. எல்லாரையும் கர்த்தர் பார்க்கிறார், உங்க எல்லாரையும் பார்க்கிறார். ஆனா என்ன நிலையோடு பார்க்கிறார் என்பதை சற்று நீங்க யோசித்து பாருங்க. கோபமா பார்க்கிறாரா? எரிச்சலா பார்க்கிறாரா? மகிழ்ச்சியா பார்க்கிறாரா? இவனுக்கு எதையாவது ஒண்ணு நான் செய்யணும், என்னை நம்பி உத்தம இருதயத்தோடு இருக்கிறானே, இவனுக்கு என் வல்லமையை காமிக்கணும், இவனுக்கு ஏதாவது ஒன்றை செய்யணும் என்கிற நிலையில கர்த்தர் உங்களை பார்க்கிறாரா என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். கர்த்தருக்காக இதெல்லாம் இழந்துட்டேன் பிரதர், ஒரு நாளும் நீங்க அப்படி சொல்லவே முடியாது. நான் சொல்ல முடியாது. ஏன் இந்த ஆலயம் கட்டப்பட்டுச்சு, அந்த கிராமத்தில் அந்த ஆலயம் எழும்புச்சு, அதற்காக உதவி பண்ண, இதுக்காக உதவி பண்ணினேன், எல்லாம் கர்த்தருடைய கணக்கில் இருக்கும். உங்களை கர்த்தர் பார்க்கிற பார்வையே வேறு. ஏன் இன்னைக்கு ஜீவனோடு கர்த்தர் வச்சிருக்கிறார்? அவ்வளவு பெரிய விபத்து நடந்து இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். 13 வருஷம் ஆயிட்டு தாண்டி கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளை நான் கடந்து வந்துட்டேன். இன்னும் கர்த்தர் வச்சிருக்கிறார்னா நீங்க உயிரோடு இருப்பதற்கும், ஜீவனோடு இருப்பதற்கும், காக்கப்படுவதற்கும், அழிக்கப்படாமல் இருப்பதற்கும் அதுதான் காரணம். என்னுடைய ஏதோ ஒரு செய்கை தேவன் பார்த்த விதம் அது மகிழ்ச்சியா இருந்தது. இவளுக்காக, இவனுக்காக என் வல்லமையை காண்பிக்கிறேங்கிற கோணத்துல பார்த்தாரு. ஏதாவது ஒண்ணு என் பிள்ளைக்காக செய்யணும் என்று அவர் பார்த்ததனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு நாம் ஆசீர்வாதமா நிற்கிறோம். இன்னைக்கு என் மீது தேவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது, எந்தெந்த செயல் நான் செய்யும் போது கர்த்தர் எப்படியெல்லாம் பார்த்தார் என்பதை உணர்ந்து ஒரு முழுமையான அர்ப்பணிப்புக்குள்ள உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உங்களுடைய நேச சமூகத்தில் அன்பு பிள்ளைகளை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் தியானித்திருக்கிற வார்த்தைகளை கேட்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக தகப்பனே நாட்டுவேன் சொன்னீர் அல்லவா, முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு என் ஜனத்தை நாட்டுவேன் சொன்னீர் அல்லவா, சிறையிருப்பிலிருந்து கொண்டு வருவேன் சொன்னீர் அல்லவா. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் விளையட்டும், ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.